எல்லாருக்கும் ஹாய், நான் உங்க இளையராஜா. வெல்கம் டு ட்ரேடிங் இன் தமிழ். பெஞ்சமின் கிரஹாம் எழுதின இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் புக்கோட கம்ப்ளீட் சம்மரியா நம்ம இந்த சீரிஸ்ல பாத்துக்கிட்டு இருக்கோம். அதுல இந்த வீடியோல சாப்டர் 17 பத்தி டீடைல்டா பார்க்கலாம். ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து சாப்டர் 16 வரைக்கும் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோஸ் நம்ம சேனல் அப்லோட் பண்ணிருக்கோம். இன்னும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் புக்ஸோட கம்ப்ளீட் சம்மரியை ரெகுலரா பார்க்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டிஸ்க்ளைமர், நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவை நாங்க ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் எடுத்திருக்கோம். சாப்டர் 17 ஸ்டாக் மார்க்கெட் வரலாற்றுல நடந்த 4 ரொம்ப மோசமான, ரொம்ப முக்கியமான, ரொம்ப பெருசா நடந்த தவறுகளை பத்தி ஒன் பை ஒன்னா ஆர்த்தர் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலா ஆர்த்தர் இந்த 4 கேஸ் ஸ்டடியை எடுத்ததுக்கு ரொம்ப முக்கியமான காரணமே இதுல இருந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு கிடைக்கும். அதாவது இந்த கேஸ் ஸ்டடியை எக்ஸ்பிளைன் பண்றதன் மூலியமா அங்க என்னென்னலாம் தவறு நடந்துச்சு, யார் அதுக்கு பின்னாடி இருக்காங்க, எதனால இதெல்லாம் இப்படி நடந்துச்சு, அதனால யாரு பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்தெல்லாம் நம்ம எப்படி ஜாக்கிரதையா இருக்கலாம் அப்படிங்கிற நிறைய விஷயத்த நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு தான் ஆர்த்தர் இந்த லெசன்ல பாத்தீங்கன்னா அந்த 4 கேஸ் ஸ்டடியை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இந்த ஒவ்வொரு கேஸ் ஸ்டடிக்குமே ஆர்த்தர் வந்து ஒரு கம்பெனியை ஆக்சுவலா சூஸ் பண்ணியிருக்காரு. உண்மையை சொல்லணும்னா இந்த கம்பெனில நடந்த சம்பவம் தான் அந்த விஷயமே. ஓகேங்களா? சோ அந்த 4 கம்பெனி என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பென் சென்ட்ரல், ரெண்டாவது லிங்க் டெம்கோ வாட், இத ஷார்ட்டா எல்டிவி அப்படின்னு சொல்லுவாங்க, மூணாவது என்பிஎஃப் கார்ப், அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலி ட்ரிபிள் ஏ என்டர்பிரைசஸ். இதுல சில கம்பெனிஸை பத்தி ஆல்ரெடி ஏற்கனவே பாத்தீங்கன்னா சில சாப்டர்ல இந்த கம்பெனியோட நேமை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு. சோ இப்போ இந்த கம்பெனி எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஃபெயிலியர் தான். ஓகேங்களா? ஏதோ ஒரு பாயிண்ட்ல இந்த பிசினஸ் வந்து டோட்டலா ஃபெயில் ஆகிருச்சு. அதாவது ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம். சரிங்களா? சோ அது என்ன ஆச்சு, என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத ஒவ்வொரு கம்பெனியா நம்ம வந்து டீடைல்டா பார்க்கலாம். சோ ஸ்டார்டிங் ஃப்ரம் பென் சென்ட்ரல். இந்த கம்பெனியை பத்தி சொல்லணும் அப்படின்னா அமெரிக்காலே இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப பெரிய ரயில் ரோட் கம்பெனி இந்த கம்பெனி தான். சோ இது வந்து 1968ல தான் பாத்தீங்கன்னா ஃபார்ம் ஆகுது. இது எப்படி ப்ரோ ஸ்டார்டிங்லேயே பெரிய கம்பெனி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலி கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா நியூயார்க் சென்ட்ரல் ரயில் ரோட் அப்படின்னு ஒரு கம்பெனி இருந்திருக்கு, பென்சில்வேனியா ரயில் ரோட் அப்படின்னு 2 கம்பெனியா இருந்திருக்கு. சரிங்களா? தனித்தனி கம்பெனியா இருந்திருக்கு. 1968ல தான் பென் சென்ட்ரல் அப்படின்னு 2 கம்பெனியும் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா மெர்ஜ் பண்றாங்க. ஓகே, அதுக்கப்புறம் தான் பென் சென்ட்ரலா இந்த கம்பெனி ஆகுது. அந்த மெர்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது வந்து அமெரிக்காலேயே ஒரு மிகப்பெரிய ரயில் ரோட் கம்பெனியா மாறுது. சரி, ஓகே ப்ரோ, இந்த ரயில் ரோட் கம்பெனினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களோட வேலை ட்ராக் போடுறது, அதுல ட்ரெயின் விடுறது, அதுல வந்து பாத்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ் ட்ரெயினை இவங்க வந்து விடுவாங்க. அதாவது இப்போ ரயில்வேயே பிரைவேட்டா இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. புது ஊருக்கு ட்ராக் போட்டு அவங்களே அதை மானிட்டர் பண்ணி மேனேஜ் பண்ணி அதுல அவங்களே ட்ரெயின் உருவாக்கி விட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு கம்பெனி இது வந்து அந்த காலத்துல பிரைவேட்ல இருந்திருக்கு போல இருக்கு. ஸோ அதுலதான் இவங்க வந்து ஒன் ஆஃப் த பிக் கம்பெனி. ஓகே, இதுல இவங்க பேசஞ்சர்ஸ் ட்ரெயினும் விட்டுருக்காங்க, ஃப்ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கூட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போற ட்ரெயினும் விட்டுருக்காங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், ஸோ ஷிப்புக்கு அடுத்தபடியா டிரான்ஸ்போர்டேஷன்ல இப்போதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபிளைட் மத்ததெல்லாம் இருக்கு. பட் அந்த காலத்துல எல்லாம் வந்து இந்த ரயில்வே டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப 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 ஒரு முக்கியமான டிரான்ஸ்போர்ட்டா இருந்திருக்கு. சரிங்களா? அப்ப அந்த டைம்ல அந்த ஃபீல்டுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு டிமாண்ட். ஓகே, அப்படி இருந்தாலும் இந்த கம்பெனி என்ன பண்ணிட்டாங்கன்னா 1970ல திவால் ஆயிட்டாங்க. ஓகேங்களா? நாங்க திவால் ஆகிட்டோம் அப்படின்றத பாத்தீங்கன்னா அவங்க வந்து அறிவிச்சாங்க. ஓகேங்களா? சோ இந்த ஸ்டாக் வந்து 1968ல, ஓகேங்களா, இந்த கம்பெனியோட காமன் ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட $86 இருந்திருக்கு. பட் ஆனா 1970ல $5 குறைஞ்சது. அதுக்கப்புறம் சுத்தமா பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாம போயிருச்சு. ஓகே, எல்லாருக்குமே ஆச்சரியம். என்ன ப்ரோ இப்படி சொல்றீங்க, ஒரு லார்ஜஸ்ட் கம்பெனி இவங்க, அப்படி இருக்கிற ஒரு கம்பெனி எப்படி வந்து திவால் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆச்சரியம் நமக்கு மட்டும் இல்ல, அந்த டைம்ல இப்படி ஒரு நியூஸ பார்த்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பாத்தீங்கன்னா ஷாக் ஆனாங்க. சோ அதுக்கு பின்னாடி ஆக்சுவலி என்ன இருந்திருக்கு அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆர்த்தர் ஒரு விஷயத்த ஸ்டார்டிங்லேயே சொல்லி தான் எக்ஸ்பிளைனே பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. இந்த கம்பெனி இந்த மாதிரி திவால் ஆக போறாங்க, இல்ல திவால் ஆகிறத விட்டுருவோம், அது ரொம்ப என்னமோ ஆர்டிபிஷியலா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த கம்பெனி ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில இருக்கும் அப்படிங்கிறத, இந்த கம்பெனி திவால் ஆனாங்க பாத்தீங்களா, அதுக்கு ஒரு வருஷம் முன்னாடியே ரொம்ப பேசிக்கான செக்யூரிட்டிஸ் அனாலிசிஸ், அதாவது பேசிக்கா ஸ்டாக்ஸ் எல்லாம் நமக்கு அனலைஸ் பண்ண தெரிஞ்சது அப்படின்னாலே நம்மளால ஈஸியா அதை பார்த்திருக்க முடியும் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. ஓகே, இதுதான் இன்னுமே ஆச்சரியமா இருக்கு. அது எப்படி ப்ரோ திவாலாக போற கம்பெனி எல்லாம் நம்ம என்ன ஜோசியமா பார்த்துட்டு இருக்கோம், எப்படி நம்மளால முன்னாடியே தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, அதுக்காக தான் அனாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்டா மட்டும் சொல்லல, அப்படி என்னென்னலாம் பிரச்சனை முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு அப்படிங்கறதையும் ஒன் பை ஒன்னா பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ரொம்ப 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 லோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கவரேஜ். ஓகே, அதோட லெவல் வந்து ரொம்ப டேஞ்சரஸ்லி லோவா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதாவது இந்த கம்பெனியோட பாண்ட் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா வெறும் 2 மடங்கு தான் இருந்திருக்கு.
ஆனா இதே கம்பெனி, அதாவது இதே மாதிரி ஃபீல்டுல இருக்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் கம்பெனியோடது அட்லீஸ்ட் டாக்ஸ்க்கு முன்னாடி ஒரு 5 மடங்காவது இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இந்த ஒரு பாயிண்டே போதும். ஓகே. அதாவது நம்ம வந்து நார்மலா ஒரு மெட்ரிக்ஸ் வச்சிருப்போம். ஒரு ஸ்டாண்டர்டா இந்த அளவுக்காவது இருக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா, இந்த ஒரு கம்பெனி மட்டும் இருக்க போறது கிடையாது. இதே ஃபீல்டுல, இதே செக்டார்ல, இண்டஸ்ட்ரியில ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்கும். அதுல கம்பேர் பண்ணி ஜெனரலா எவ்வளோ இருக்குன்றத நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம். ஓகேங்களா? அந்த ஜெனரல் வேல்யூவ அதுல இருக்கிற ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கம்பெனிக்கும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஓகே. ஆவரேஜ்க்கு ஈக்குவலன்ட்டா இருக்கா? இல்ல ஆவரேஜ விட மோசமா இருக்கா? இல்ல ஆவரேஜ விட பெட்டரா இருக்கா? அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்ப்போம். அதுல இந்த ஒரே ஃபேக்டர்லயே தெரிஞ்சு போச்சு இந்த கம்பெனி வந்து ரொம்ப மோசமான அளவுல இருக்காங்க அப்படிங்கிறது. இதுவே பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட பாண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப அன்சேஃபா இருக்கு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிருச்சு. அடுத்து 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த கம்பெனி கடந்த 11 வருஷமா பாத்தீங்கன்னா இன்கம் டாக்ஸே பே பண்ணல. கேட்கவே ஆச்சரியமா இல்ல? அமெரிக்கா மாதிரி ஒரு நாட்டுல அந்த டைம்லயுமே அமெரிக்கா ஒரு பெரிய நாடா தான் இருந்திருக்கு. சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு கண்ட்ரில இருக்கிறதுலே பெரிய ரயில் ரோட் கம்பெனியா இவங்க இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு கம்பெனி 11 வருஷம் டாக்ஸே பே பண்ணலன்னா இது கேட்கவே ஆச்சரியமா இல்ல. சரி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு இண்டிவிஜுவல் பெர்சன் இருக்காரு. அவர் வந்து டாக்ஸ் பே பண்ற அளவுக்கு சம்பாதிக்கிறாரு. பட் இருந்தாலும் சில விஷயங்கள கணக்குல காட்டி அந்த டாக்ஸ வந்து அவர் சேவ் பண்றாருன்னா அது வேற. டாக்ஸ் ஹார்வெஸ்டிங் அப்படின்னு ஒரு தனி விஷயமே இருக்கு. இப்ப நம்ம ஸ்டாக் மார்க்கெட்லலாம் இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா, லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட்லாம் பண்ணும்போது சம் பாயிண்ட்ல நம்மளே பாத்தீங்கன்னா டாக்ஸ் பே பண்ற நிலைமை வரலாம். ஓகேங்களா? சோ அதை எப்படி நம்ம சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வழி இருக்கு. ஓகேங்களா? லீகலா சில வழிகள் எல்லாமே இருக்கு. கவர்மெண்ட் சைடுல இருந்தும் பாத்தீங்கன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் இவ்ளோ பெரிய கம்பெனி டாக்ஸ் பே பண்ணலன்னா அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஓகே. முதல்ல டாக்ஸ் ஜெனரலா எப்ப நம்ம பே பண்ணுவோம்? எப்ப நம்ம சம்பாதிக்கிறோமோ, அதாவது நமக்கு வருமானம்னு ஒரு விஷயம் வரும்போது அந்த வருமானத்துல ஒரு பார்ட் தான் டாக்ஸா கட்டுவோம். ஓகேங்களா? அப்போ இந்த கம்பெனி சம்பாதிக்கலையான்ற ஒரு பேசிக்கான டவுட் வரும் இல்லீங்களா? சோ இதுவே வந்து அந்த கம்பெனி சொல்ற, அதாவது அந்த கம்பெனி நாங்க இவ்ளோ சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த வேல்யூ மேல ஒரு டவுட்ட கிரியேட் பண்ணுது. ஏன்னா இவங்க டாக்ஸே பே பண்ணல. ஏன்னா இந்த மாரி பப்ளிக் லிஸ்டட் கம்பெனில இந்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம ஈஸியாவே தெரிஞ்சுக்கலாம். இன்ஃபாக்ட் இந்த மாரி லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலே சில பேலன்ஸ் ஷீட் மத்த விஷயங்கள் எல்லாம் இதெல்லாமே டீடைல்டா குடுக்கணும். ஓகே. அடுத்து இது வந்து ஒரு மேஜர் ரெட் ஃபிளாக் அப்படின்னு சொல்றாரு ஆர்தர். ஓகேங்களா? அடுத்த 2ண்ட் பாயிண்ட். 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இல்ல எனக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டே போதும் ப்ரோ. அதாவது இந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸே எனக்கு ஓகே. அப்படின்ற மாதிரி இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் ரொம்ப ஈஸியா என்ன பண்ணலாம்னா, இந்த கம்பெனி பாண்ட்ஸ விட்டுட்டு பப்ளிக் யுட்டிலிட்டி பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா, அதுல இத விட இந்த கம்பெனி குடுக்குற பாண்ட்ஸ விட, ஏன்னா கார்ப்பரேட் பாண்ட்ஸ விட கவர்ன்மெண்ட் பாண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈவன் மோர் சேஃப். ஏன்னா, கவர்ன்மெண்ட் வந்து ஃபெயில் ஆகுறதுக்கான சான்ஸ் ரொம்ப 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 கம்மி. அதுல நெறைய சிக்கல்களும் இருக்கு. சரிங்களா? பட் கம்பெனிஸ், அதாவது கார்ப்பரேட் பாண்ட்ஸ கம்பேர் பண்ணும்போது கவர்ன்மெண்ட் பாண்ட்ஸ் எப்பவுமே பாத்தீங்கன்னா சேஃபரா தான் இருக்கும். ஓகேங்களா? அதுவே ஒரு நல்ல ஆப்ஷனா இருந்திருக்கும் இன்வெஸ்டர்ஸ்க்கு. அதாவது அந்த டைம்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு இருந்தவங்களுக்கு ஆல்டர்னேட்டா வேற ஆப்ஷன் இருந்திருக்கும் அப்படின்னு ஆர்த்தர் சொல்ல வராரு. அதாவது இதுவே எனஃப் அப்படின்னு தோன்றவங்களுக்காக இதை சொல்ல வராரு. பட் இன்வெஸ்டர்ஸ் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி சேஞ்ச் பண்றதுக்கு மறுத்து, இல்ல நான் பென் சென்ட்ரல் பாண்ட்ஸ்லயே இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இருந்தாங்களோ, அவங்க எல்லாருமே மிக மோசமான லாஸ பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து அவங்க சந்திச்சிருக்காங்க. 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ரொம்ப மோசமான ஸ்டாக் வேல்யூவேஷன். ஓகேங்களா? 1968ல இந்த கம்பெனி வந்து ஒரு டாலருக்கு, ஒரு ஸ்டாக்குக்கு $3.8 பாத்தீங்கன்னா ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அந்த டைம்ல இருக்கிற இந்த கம்பெனியோட ஸ்டாக் பிரைஸ கம்பேர் பண்ணும்போது, சோ பிஇ ரேஷியோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ 24 மடங்கு இருந்திருக்கு. ஓகே. சோ இப்ப இந்த 24 அப்படிங்கிறது இந்த மாதிரியான ஒரு வீக் கம்பெனிக்கு, அதாவது பைனான்சியலி வீக்கா இருக்கிற கம்பெனிக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான வேல்யூ அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? சோ ஏன்னா நார்மலா நம்ம இப்ப இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னாலே இந்த அளவுக்கு அதிகமான அமௌண்ட் குடுத்தெல்லாம் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? சோ அதுலயுமே பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி 1968லயே மோசமா தான் இருந்திருக்கு. 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த கம்பெனி மெர்ஜ் ஆகுற டைம்ல இந்த 2 கம்பெனி மெர்ஜ் ஆச்சுன்னா ஒரு ஷேரோட ஏர்னிங்ஸ் வந்து 6.8 அப்படிங்கிற மாதிரி அந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா காட்டியிருக்காங்க. பட் அத பார்த்து நெறைய பேர் இந்த ஸ்டாக்க வாங்கி வாங்கி அப்பதான் இந்த ஸ்டாக் வந்து அதோட பீக் பிரைஸ்க்கு போயிருக்கு. ஆனா உண்மை என்ன அப்டின்னா, இந்த கம்பெனி மெர்ஜ் ஆனதுக்கு அப்புறம் அவங்க ஆக்சுவலி ஏர்ன் பண்ணல. இந்த 2 கம்பெனி மெர்ஜ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஷேருக்கு $12 பார்த்தீங்கன்னா, லாஸ்ல தான் இருந்திருக்குன்றது அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா தெரிய வருது. பட் அந்த டைம்ல வால் ஸ்ட்ரீட்ல எல்லாருமே இந்த கம்பெனியோட பிரைஸ் வந்து பயங்கரமா ஏறுறத பார்த்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஃபியூச்சர்ல அது எல்லாமே பார்த்தீங்கன்னா லாஸ் ஆக போகுது அப்படிங்கறத எல்லாருமே மறந்துட்டாங்க. 6வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ரொம்ப புவரான ஆப்பரேட்டிங் எஃபிஷியன்சி. ஏன்னா பென் சென்ட்ரலோட இந்த ரயில் ரோட் காஸ்ட் அப்படிங்கிறது
மத்த கம்பெனிய கம்பேர் பண்ணும்போது ரொம்ப 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 பாத்தீங்கன்னா வொர்ஸ்ட்டா இருந்துச்சு. இதுக்கு காரணம் என்ன அப்டின்னா, இந்த கம்பெனி வந்து யாரோடையும் காம்படிட்டும் பண்ணல. பட் அதுக்கும் அவங்களால முடியலங்கிறத இந்த வேல்யூ அப்டிங்கிறது காட்டுது. அண்ட் ஆல்ரெடி இன்னொரு சாப்டர்ல ஆர்தர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஸோ மத்த டிரான்ஸ்போர்ட் எல்லாமே பெருசா குரோ ஆயிட்டு இருந்த டைம். எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா ஏர் டிரான்ஸ்போர்ட். ஓகேங்களா? ஸோ நெறைய ஃபிளைட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்ச டைம் அப்டிங்கிறதுனால, மக்கள் வேற வேற டிரான்ஸ்போர்ட்ட தேடி போக ஆரம்பிச்சாங்க. கூட்ஸ டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கும் சரி, டிராவலுக்குமே சரி. ஓகேங்களா? ஏன்னா லாங் டிஸ்டன்ஸ் எல்லாம் வந்து பை ரோட் போறதுக்கும், நம்ம த்ரூ ஏரோப்ளேன் போறதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. ஓகேங்களா? அதுவுமே ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பாயிண்ட்டா ஆர்தர் சொல்றது என்ன அப்படின்னா, இவங்களோட அக்கவுண்ட்ஸ் எல்லாமே வந்து சந்தேகத்துக்குரியதா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா, நெறைய ஸ்ட்ரேஞ்சான சந்தேகத்துக்குரிய டிரான்சாக்ஷன் நெறைய விஷயத்துல பார்த்தீங்கன்னா, அவங்களோட கிரெடிபிலிட்டியே பார்த்தீங்கன்னா வீக்கா இருந்திருக்கு. அதாவது அவங்க மேல இருக்கிற நம்பிக்கை வந்து போற மாதிரி பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. ஏன்னா, ஒரு கம்பெனிய பத்தி அவங்க புரொவைட் பண்ற ஒரு சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் மூலியமா தான் பார்த்தீங்கன்னா, நம்ம தெரிஞ்சுக்கவே செய்றோம். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க. ஏன்னா, அதுல வந்து ட்ரிக்கியா குடுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாரி பப்ளிக் லிஸ்டட் கம்பெனி. பட் அந்த டைம்ல வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எப்படி இருக்கும்ன்றது தெரியல. இப்ப இந்தியாவ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு கம்பெனி அவங்களோட இந்த ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் மத்த விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியமானத ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஆனுவல் ரிப்போர்ட், குவார்ட்டர்லி ரிப்போர்ட்லாம் வந்து ஷேர் பண்றாங்க. பப்ளிக் லிஸ்டட் கம்பெனி கண்டிப்பா ஒரு சர்டைன் பீரியடுக்கு ஒரு தடவ அத இன்வெஸ்டர்ஸ்க்கு ஷேர் பண்ணியே ஆகணும். அந்த கம்பெனில நான் வந்து ஒரே ஒரு ஷேர் வாங்குனா கூட எனக்கு அவங்க அத ஷேர் பண்ணணும். ஓகே. தனியா பண்ணலனாலும் அவங்களோட வெப்சைட்ல போஸ்ட் பண்ணிருவாங்க. நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதுல என்னன்னா, ஒரு விஷயம் கூட தப்பா இருக்கக்கூடாது. அதுல அவங்க வந்து ஃப்ராட் பண்ணி, ஏமாத்தி, பொய்யான தகவல்கள குடுக்கக்கூடாது. பட் அதுக்கு பதிலா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாரி ஒரு விஷயத்த தான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஆக்கியிருக்காங்க. ஓகேங்களா? டக்குனு புரிஞ்சுக்காத அளவுக்கு. ஏன்னா, இப்போ இதே ஃபீல்டுல இருக்கிற, இதுல கொஞ்சம் எக்ஸ்பெர்ட்டா இருக்கிறவங்களுக்கு அத பார்த்தா புரிஞ்சிரும். பட் ஆனா வந்து ஒரு லேமன், அதாவது ஒரு பாமர மக்களுக்கு, ஒரு சாதாரண மக்களுக்கு ஏதோ குடுத்துருக்காங்க. இப்ப அவங்களுக்கும் தெரியும். நான் தெரியாதுன்னு சொல்ல வரல. பட் சில முக்கியமான விஷயங்கள், சில முக்கியமான ஃபேக்டர். இப்ப உதாரணத்துக்கு பிரைஸ் டூ எர்னிங்ஸ் எடுத்துக்கலாம். இப்ப பிரைஸ் டூ எர்னிங்ஸ் வந்து 3.8 இருக்கு. இப்ப திடீர்னு 6.8 இருக்குன்னா, அப்பா ஒரு ஷேருக்கு வந்து இப்ப 2 மடங்கா சம்பாரிக்கிறாங்க. அப்ப கம்பெனி 2 மடங்கா வளர்ந்திருக்கு போல இருக்கு. ஆனா, உண்மையாலே 2 மடங்கு வளர்ந்திருக்கா? ஏன் $3.8 இருந்து இப்ப $6.8 வருமானம் வருது? அப்படி அந்த வருமானம் உண்மைதான்னா எங்க இருந்து அது ஆக்சுவலி வருது? இது இப்படியே நீடிக்குமா? அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். பட் ஆனா நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒரு வேல்யூ மட்டும் பார்த்துட்டு ஓகே, ஓகே இது ஒரு சூப்பர் கம்பெனி. அது மட்டும் இல்லாம நெறைய பேரு வந்து இந்த மாரி ஆச்சுன்னா, மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த கம்பெனிய போயிட்டு வாங்குங்க. இத இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்கன்னு அவங்க அட்வைஸ் சொல்றேன்னு அவங்க ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. உடனே நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வாங்க ஆரம்பிப்பாங்க. பத்தாத குறைக்கு இதெல்லாம் ஸ்டார்ட்டிங்ல தெரிஞ்ச உடனே நெறைய பேர் வாங்க ஆரம்பிச்சு அந்த ஸ்டாக்கோட பிரைஸ ஒரு லெவலுக்கு எடுத்துட்டு போயிருவாங்க. இப்ப மத்தவங்களுக்குலாம் சொல்லணும்னு அவசியம் இல்ல. இந்த ஸ்டாக்க ஃபாலோ பண்ணும்போதே, இவ்ளோ தூரம் இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் ஏறி இருக்கு. அப்ப கூட அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் ஏன் ஏறி இருக்கு? அதுக்கு பின்னாடி என்ன காரணம்ங்கிறதெல்லாம் பார்க்காம, ஜஸ்ட் ஏறி இருக்கு. இப்பயே வாங்கி வச்சா இன்னும் இதே மாரி ஏறும் அப்டின்லாம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாரி பண்ண எல்லாருக்குமே ஒரு பெரிய இடியா அமைஞ்சது தான் 1970ல அந்த கம்பெனி திவால் ஆயிட்டாங்க அப்டிங்கிற அனௌன்ஸ்மென்ட். ஒருவேள மேனேஜ்மென்ட் வந்து ஒழுங்கா இருந்திருந்தா, அந்த கம்பெனி வந்து மேபி நல்லா இருந்திருக்குமோ! அந்த கம்பெனிய காப்பாத்தியிருக்க முடியுமோ! அப்டிங்கிறது விவாதத்துக்குரிய ஒரு விஷயம் தான். பட் ஒண்ணு மட்டும் சந்தேகமே இல்லாம சொல்லலாம். அது என்ன அப்டின்னா, திறமையான ஒரு சிங்கிள் புரொஃபஷனல் இன்வெஸ்டர் கூட 1968க்கு அப்புறம் அந்த கம்பெனியோட ஸ்டாக்கையோ, பாண்டையோ பார்த்தீங்கன்னா ஹோல்டே பண்ணல. ஸோ எந்த இதையுமே யோசிக்காம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட உடனே பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாருமே செல் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த கம்பெனில அதோட ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் விட்டுட்டு, ஜஸ்ட் அதோட ஸ்டாக் பிரைஸ மட்டும் பார்த்தது தான் ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு ஆர்தர் சொல்லி, இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் ஸ்டடிய பார்த்தீங்கன்னா, அவரு கன்க்ளூட் பண்றாரு. 2வது லிம் டெம்கோ வாட் அதாவது எல்டிவி. ஸோ போன எக்ஸாம்பிள்ல ஆர்தர் வந்து ஃபைனான்ஷியலி வீக்கா இருக்கிற ஒரு கம்பெனிய அத பார்க்காம, ஜஸ்ட் அதோட ஸ்டாக் பிரைஸ் மட்டும் அதிகமாகுது அப்படிங்கிறத பார்த்து இன்வெஸ்ட் பண்ணதுனால, எந்த அளவுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் நடந்திருக்கு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணாரு இல்லையா? அதே மாதிரி இந்த கம்பெனி அதாவது எல்டிவிய பொறுத்த வரைக்கும் கடனை வாங்கி வாங்கி பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி பெரிய அளவுல எக்ஸ்பேண்ட் ஆகணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அத பண்ணவும் செஞ்சிருக்காங்க. சோ அதுல என்ன பிரச்சனை நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆரம்பத்துல இந்த கம்பெனி வந்து ரொம்ப 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 பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கம்பெனியா தான் இருந்திருக்காங்க. பட் அவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப பெரிய கம்பெனி ஆகணும் அப்படின்னு ஆசை. சரிங்களா? சோ அதுக்காக ட்ரையும் பண்ணியிருக்காங்க. அத செய்யவும் செஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? பட் என்னன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டா நார்மலா இப்ப சின்ன கம்பெனியா இருக்கவங்க பெருசா குரோ ஆகக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம பெரிய கம்பெனி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற எல்லா கம்பெனியுமே ரொம்ப 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 சின்ன லெவல்ல ஸ்டார்ட் பண்ண கம்பெனி தான். இப்போ உதாரணத்துக்கு இப்ப Amazon எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு சின்ன ரூம்ல சின்ன செட்டப்ல ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னு நெறைய ஸ்டோரீஸ்லாம் நம்ம பார்த்திருக்கோம். சரிங்களா? அந்த மாரி ஸ்டார்ட் ஆகுறது தான். பட்
அதுக்கான ப்ராசஸ் எப்படி இருக்கு, எவ்வளவு டைம் எடுத்துக்குது அப்படிங்கிறத நம்ம மெயினா பார்க்கணும். ஓகேங்களா? அப்ப வந்து ஃபாஸ்டா ஆகக்கூடாதுன்னு சொல்ல வரீங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் அப்படியே மீன் பண்ண மாட்டேன். சரிங்களா? ஏன்னா இப்ப ஸ்டார்ட் பண்ற சில யூனிகார்ன்ஸ், சில கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஷார்ட் டைம்ல பார்த்தீங்கன்னா, பெரிய லெவல்ல வந்துடுறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஓப்பன் ஏஐ கம்பெனிய சொல்லலாம். சாட் ஜிபிடி இருக்கு இல்லீங்களா? சோ அந்த கம்பெனி வந்து அதுவுமே ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சம் ஸ்லோவா தான் இது ஆனாலும், ஒரு பாயிண்ட்ல ரொம்ப ஃபாஸ்ட்டா ரொம்ப பார்த்தீங்கன்னா க்ரோ ஆச்சு. ஓகேங்களா? இது மாரி நெறைய உதாரணங்கள சொல்லலாம். இது எல்லாமே உதாரணத்துக்காக தான் சொல்றேன். ஜஸ்ட் நான் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ப்ரமோட் பண்ணல. இத நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சோ இந்த மாரி பெருசா சின்ன கம்பெனி பெருசா க்ரோ ஆகுறதும் பிரச்சனை இல்ல. ஃபாஸ்ட்டா க்ரோ ஆகுறதும் பிரச்சனை இல்ல. பட் அந்த குரோத் எப்படி நடக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஓகே. சோ இப்ப இந்த கம்பெனில என்ன நடந்திருக்குன்னா, 1958ல வெறும் 7 மில்லியன் தான் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியோட டோட்டல் சேல்ஸே. ஓகே. அடுத்த 2 வருஷத்துல ஓகேங்களா 1960ல கிட்டத்தட்ட 20 மடங்கு இவங்களோட சேல்ஸ் அப்படிங்கிறது வளருது. ஓகே. 1967, 68ல ஒரு 2.8 பில்லியன் 7 மில்லியன் எங்க இருக்கு? 2.8 பில்லியன் எங்க இருக்கு அப்படின்னு பாருங்க. சோ அதுதான் அவங்களோட பீக் இயர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இது மட்டும் தான் வளர்ந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் இல்ல. அவங்களோட கடனும் பாத்தீங்கன்னா பயங்கரமா வளர்ந்திருக்கு. $44 மில்லியன் இருந்த கடன் $1.6 பில்லியன் பாத்தீங்கன்னா வளர்ந்துச்சு. அண்ட் இந்த கம்பெனி வந்து 1969, 70 அந்த டைம்ல கொலாப்ஸ் ஆகுறப்போ $1.9 பில்லியன் அளவுக்கு அந்த கம்பெனில வந்து கடன் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பெரிய பெரிய அளவுல லாஸ் நடந்திருக்கு. இந்த கம்பெனியோட ஸ்டாக் பிரைஸும் $170 இருந்து வெறும் $7 பாத்தீங்கன்னா வந்திருக்கு. அண்ட் இந்த கம்பெனியோட பாண்ட்ஸும் வந்து ஜஸ்ட் 15 சென்ட்ஸ்க்கு தான் பாத்தீங்கன்னா ட்ரேடே ஆகிருக்கு. ஒரு யங் ஜீனியஸ் அப்படின்னு அழைக்கப்பட்ட அந்த கம்பெனியோட ஃபவுண்டரையும் பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டாங்க. அந்த கம்பெனியை காப்பாத்திக்கிறதுக்காகவே அந்த கம்பெனியோட அசெட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா செல்லும் பண்ணிட்டாங்க. சோ இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் அவங்களோட ஏர்னிங்ஸ் மேனிபுலேஷன். 1961ல அந்த கம்பெனி வந்து ரொம்ப ஒரு மோசமான வருஷத்தை சந்திச்சதா பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சோ அதுக்காக வந்து நிறைய செலவு பண்ணதா அவங்க வந்து கணக்குல காட்டியிருக்காங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, அடுத்தடுத்த வருஷங்கள்ல அந்த கம்பெனி ரிப்போர்ட் பண்ற ஏர்னிங்ஸ் எல்லாம் பாக்குறப்போ ரொம்ப ஆர்டிபிஷியலா இருக்கு. அதாவது இவங்க என்ன ட்ரிக்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபியூச்சர்ல வரப்போற பிக் ப்ராப்ளம்ஸ், அதாவது பெரிய பெரிய பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்காகவும் மறைக்கிறதுக்காகவும் லாஸ் எல்லாம் மொத்தமா நம்ம ஒரே வருஷத்துல காட்டிடலாம். அப்படி இருக்கிறப்போ நம்ம கொஞ்சம் மோசமான நிலைமையில இருக்கோம் அப்படின்ற மாதிரி தோணும். பட் அதுல இருந்து அடுத்த வருஷமே ஒரு பெட்டரான நம்பர்ஸ பார்த்தாங்க அப்படின்னா, அப்படியே எல்லாத்தையும் மறந்துருவாங்க. ஓ! அப்ப இந்த கம்பெனி இந்த அளவுக்கு சூப்பரா இவ்வளவு மோசமானதுல இருந்து இப்ப இந்த அளவுக்கு வளர்ந்திருக்காங்க போல இருக்கு. அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அண்ட் அதை தான் அவங்களும் பண்ணியிருக்காங்க. 2வது அசட் வேல்யூல அவங்க கிரியேட் பண்ண அந்த இல்யூஷன், அதாவது ஒரு மாயை 1967ல அந்த கம்பெனியோட டான்ஜிபிள் அசட் வேல்யூ, அதாவது அதுதான் அந்த கம்பெனியோட ஒரிஜினல் வேல்யூ. சரிங்களா? அதை விட 22 மடங்கு ஹையர் பிரைஸ்ல அந்த கம்பெனி ட்ரேட் ஆகிருக்கு. இதே மாதிரி அதுக்கு அடுத்த வருஷம் 1968லயுமே பாத்தீங்கன்னா பெரிய அளவுல அசட்ஸ் இருக்கிறதா அவங்க கணக்குல காட்டியிருக்காங்க. பட் அந்த கம்பெனியோட குட்வில், பாண்ட் டிஸ்கவுண்ட், பிரிஃபர்ட் ஸ்டாக்ஸ் இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஏன்னா அப்பதான் நமக்கு ஒரிஜினலா காமன் ஸ்டாக் ஹோல்டருக்கு எவ்வளவு வேல்யூ இருக்கும் அப்படின்னு தெரியும். சோ அதை கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் வெறும் $3 தான் பாத்தீங்கன்னா மீதி இருந்திருக்கு. அதுவுமே அதுக்கப்புறம் அந்த கம்பெனி பண்ண லாஸ்ல டோட்டலா பாத்தீங்கன்னா இல்லாமலே போயிருச்சு அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. 3வது ஒரு டாப் பிரைஸ்ல இருக்கிறப்ப இந்த ஸ்டாக்குக்கு பண்ண ப்ரொமோஷன் 1967ஓட கடைசியில பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பேங்க்ஸ் எல்லாம் இந்த கம்பெனியோட நியூ ஷேர்ஸ வந்து 111, அதாவது $111 வந்து செல் பண்ணியிருக்காங்க. பட் அப்படி செல் பண்ண வித்தின் 3 இயர்ஸ்ல அந்த ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட $7 பாத்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆகிருச்சு. இத பாக்குறப்ப நமக்கே ஒரு கேள்வி வரும். இப்படி 3 வருஷத்துல கொலாப்ஸ் ஆக போற ஸ்டாக்குக்கு எப்படி வந்து இந்த பிரைஸுக்கு வந்து அந்த ஸ்டாக்க செல் பண்ணி இருப்பாங்க அப்படின்னு. 4வது அதை பத்தி தான் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த டெப்த்துக்கு பின்னாடி இருக்கிற ரீசன்ஸ் என்னென்ன அப்படின்னு. இந்த கம்பெனியோட பேங்க் லோன் பாத்தீங்கன்னா 1967ல 161 மில்லியனும் 1968ல $414 மில்லியன் பாத்தீங்கன்னா இருந்திருக்கு. லாங் டேர்ம் டிபென்ச்சர்ஸ்ல பாத்தீங்கன்னா 1.2 பில்லியனுக்கும் அதிகமா பாத்தீங்கன்னா அமௌண்ட் வந்து வாங்கியிருக்காங்க. சோ இந்த கம்பெனியோட மொத்த கடனை நம்ம வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரியில வேற எந்த ஒரு கம்பெனியும் வாங்காத அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி கடன் அப்படிங்கறத வாங்கியிருக்காங்க. ஜஸ்ட் அவங்களோட கம்பெனியை வந்து பெரிய லெவல்ல எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஃபைனலி 1969, 70ல இவங்களோட லாஸ் அப்படிங்கிறது அது வரைக்கும் அந்த லாஸ் அந்த வருஷம் வரைக்கும் அந்த கம்பெனி மொத்தமா ஏர்ன் எவ்வளவு பண்ணிருப்பாங்களோ எவ்வளவு சம்பாதிச்சிருப்பாங்களோ அதை விட அதிக அமௌண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல மட்டும் அந்த கம்பெனி லாஸா வந்து பண்ணியிருக்காங்க. இதனால மொத்த
பிசினஸ் ஹிஸ்டரியுமே பாத்தீங்கன்னா நெட் லாஸ்ல வந்து நிக்குது. அதாவது ஓவராலா பாக்குறப்ப அந்த கம்பெனி வந்து ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியா இருக்கு. சோ இந்த கம்பெனி ஃபெயில் ஆனதுக்கு அவங்க மட்டும் ஆக்சுவலி காரணம் கிடையாது. இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு மோசமான ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ்ல இருக்கிற ஒரு கம்பெனிக்கு பேங்கால எப்படி வந்து லோன் கொடுக்க முடியுது? அஃப்கோர்ஸ் ஒரு ரீசன் வந்து இந்த மாதிரிலாம் லோன் கொடுக்குறப்ப அதுல இருந்து அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், அவங்களுக்கு ஒரு லாபம். இந்த மாதிரி சின்ன சின்னதா கொடுக்கறத விட இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு பெரிய அளவுல கொடுக்குறப்ப அதுல இருந்து அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கு அப்படின்னாலும், அதுல இருந்து வர இன்ட்ரெஸ்ட்டை தாண்டி அந்த பிரின்சிபல் அமௌண்ட் இருக்கு இல்லையா, அந்த முதல் அந்த கொடுத்த காசு திரும்ப வரதுக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்கு, அதுக்கு என்ன செக்யூரிட்டி இருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையுமே அந்த பேங்க் வந்து யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடியே அந்த கம்பெனியோட இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் வீக்கா இருந்திருக்கு, லிக்விடிட்டி ரொம்ப போரா இருந்திருக்கு, ஏற்கனவே அந்த கம்பெனி வந்து கடனால வந்து தத்தளிச்சிட்டு இருந்திருக்கு. அப்படி இருந்தும் எப்படி வந்து ஃபர்தரா இந்த கம்பெனிக்கு வந்து பேங்க்ஸால லோன் கொடுக்க முடியுது அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறாரு. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணும்போது அதுக்கான விலையை நம்மள மாதிரியான காமன் ஸ்டாக் ஹோல்டர்ஸ் தான் பாத்தீங்கன்னா பே பண்றாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன்னா இந்த மாதிரி கடனை வாங்கி 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 எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து என்ன சொல்றது, ஒரு ஒரு பேப்பர்ல செஞ்ச போட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்ச தூரம் தண்ணி மேல வந்து அந்த கப்பல் போற மாதிரி இருந்தாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா தண்ணியில ஊறி ஊறி உள்ள முழுகிரும். ஓகேங்களா, அந்த மாதிரிதான் இது எல்லாமே. எப்படி வந்து ஒரு மோசமான மேனேஜ்மெண்ட் ஒரு கம்பெனி அழிச்சிருமோ அதே மாதிரி இந்த மாதிரி சுலபமா கிடைக்கிற கடனும் பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனியை அழிச்சிரும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணமா இருக்கும். சோ இந்த கம்பெனி ஃபெயில் ஆனதை பார்த்து மேபி ஒரு சில பேங்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா திருந்தி இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கெல்லாம் வந்து ஃபண்டிங் பண்றத நிறுத்திருப்பாங்க அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. தேர்ட் கேஸ் ஸ்டடி, NVF அப்படிங்கிற கம்பெனி ஷாரான் ஸ்டீல் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை அக்வயர் பண்ணியிருக்காங்க. இந்த NVF அப்படிங்கிற கம்பெனி பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன கம்பெனி. ஓகேங்களா, சோ அவங்கள கம்பேர் பண்ணும்போது ஷாரான் ஸ்டீல் அப்படிங்கிறது கொஞ்சம் பெரிய கம்பெனி. சோ ஒரு சின்ன கம்பெனி ஒரு பெரிய கம்பெனியை டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. சோ அதனால ஏற்பட்ட பிரச்சனை என்ன அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். அப்ப சின்ன கம்பெனி எல்லாம் பெரிய கம்பெனி அக்வயர் பண்ண கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மறுபடியும் சொல்றேன், போன எக்ஸாம்பிள்ல சொன்னதே தான். பண்ணலாம். பட் அதுக்கான ப்ராசஸ் எப்படி இருக்கு, எதுக்காக பண்றாங்க, எப்படி பண்றாங்க, அவங்க ஃபர்ஸ்ட் என்ன நிலைமையில இருக்காங்க, அவங்க அக்வயர் பண்ற கம்பெனி என்ன நிலைமையில இருக்கு, இப்ப இது ரெண்டும் சேர்றதுனால என்ன பெனிஃபிட் இருக்கு, அதுவும் ஒரு இன்வெஸ்டரா நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குங்கிறது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். ஏன்னா இதுல இருக்கிற பெரிய பிரச்சனையே பாத்தீங்கன்னா இவங்களோட அக்கவுண்ட்ஸ்ல இவங்க பண்ண தவறுகள் தான். ஓகே, அதுதான் இவங்களோட அழிவுக்கு ஒரு வகையில ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்கு. சோ ஃபர்ஸ்ட் இந்த அக்யூசேஷன் நடக்கிறப்போ, அதாவது இவங்க அந்த டேக் ஓவர் பண்றப்போ ரெண்டு கம்பெனி என்ன நிலைமையில இருந்திருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து 1968ஓட கடைசி டேட்டா. NVF கார்ப் பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் டெப்ட் பாத்தீங்கன்னா $4.6 மில்லியன் இருக்கு. இந்த கம்பெனியோட ஸ்டாக் கேபிட்டல் அதாவது ஷேர் கேபிட்டல் $17.4 மில்லியன் இருக்கு. அவங்களோட சேல்ஸ் $31 பில்லியன். நெட் இன்கம் பாத்தீங்கன்னா 0.5 மில்லியன். ஓகேங்களா, சோ இவங்க வந்து ஃபைபர் அண்ட் பிளாஸ்டிக் மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனி. ஓகேங்களா, அடுத்தது ஷாரான் ஸ்டீல பொறுத்த வரைக்கும் அவங்களோட லாங் டேர்ம் டெப்ட் பாத்தீங்கன்னா $43 மில்லியன் இருந்திருக்கு. ஸ்டாக் கேபிட்டல் வந்து $101 மில்லியன் அண்ட் சேல்ஸ் வந்து $219 மில்லியன். அவங்களோட நெட் ஏர்னிங்ஸ் பாத்தீங்கன்னா $2.9 மில்லியன் பாத்தீங்கன்னா இருந்திருக்கு. அதாவது NVF கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 7 மடங்கு பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி பெருசு. பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த கம்பெனியை அக்வயர் பண்ணலாம் அப்படின்னு NVF பாத்தீங்கன்னா டிசைட் பண்றாங்க. சோ இதுக்காக என்ன பண்றாங்கன்னா, இப்போ ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே $70 ஃபேஸ் வேல்யூ இருக்கிற NVF ஓட 5% ஜூனியர் பாண்ட் அப்படிங்கிற ஒரு பாண்டை வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இதோட டியூ வந்து பாத்தீங்கன்னா 1994 வரைக்கும் இருக்கு. அதோட சேர்த்து NVF ஓட 1.5 ஷேர் வாங்குறதுக்கான ஒரு வாரண்ட்டை $22 பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்றாங்க. இந்த டீல வந்து ஷாரனோட மேனேஜ்மெண்ட் வந்து ஸ்டார்டிங்ல அப்போஸ் தான் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, பட் என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரியான டிசிஷன் அப்படிங்கிறது ஷேர் ஹோல்டர்ஸ், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் நிறைய பேர் இன்வால்வ் ஆன ஒரு ப்ராசஸ். வெறும் ஒருத்தரோ இல்ல ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் மட்டும் இதை அப்போஸ் பண்றதுனால அந்த டிசிஷனை எடுக்காம விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. ஓகேங்களா, சோ கடைசியா வந்து அந்த இதை அப்போஸ் பண்ணாங்களே அவங்க தோத்து போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 88% ஆஃப் ஷாரான் ஸ்டீல்ஸ NVF வந்து வாங்கிட்டாங்க. ஓகேங்களா, சோ இதுக்காக அவங்க 102 மில்லியனுக்கு புது பாண்ட்ஸையும் அதிக குவான்டிட்டியில வாரன்ஸையும் பாத்தீங்கன்னா இஷ்யூ பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, இப்ப இந்த ரெண்டு கம்பெனியும் சேர்ந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா இவங்களோட கடன் வந்து கிட்டத்தட்ட $163 மில்லியன் ஆகிருச்சு. இவங்களோட டான்ஜிபிள் ஸ்டாக் கேபிட்டல் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் $2.2 மில்லியன் தான் இருக்கு. சேல்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 250 மில்லியன் ஆகிருச்சு. ஆக்சுவலா இந்த டீலுக்கு முன்னாடி வரைக்கும் ப்ராஃபிட்டபிளா இருந்த NVF அப்படிங்கிறது
ஒன்ஸ் இந்த டீல் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி ஆகிருச்சு. சோ இது முதல்ல இந்த வார்னிங் சைன், அதாவது இந்த விஷயம் கொலாப்ஸ் ஆக போகுது அப்படிங்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் வார்னிங் சைன் எப்ப தெரிஞ்சிருக்குன்னா பாண்டோட பிரைஸ்லயே தெரிஞ்சிருச்சு. இவங்க புதுசா ப்ரொவைட் பண்ணாங்க இல்லையா பாண்ட், அது வந்து ரொம்ப ரொம்ப லோ பிரைஸ் ஆனா வெறும் 42 சென்ட்ஸ்க்கு தான் பாத்தீங்கன்னா ட்ரேடே ஆகிருக்கு. சோ இத பார்க்கும்போது என்பிஎஃப் வந்து பொழைச்சிருமா பொழைக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். இது நிறைய இன்வெஸ்டர்ஸ ஒரு பக்கம் பயம்புறுத்தி இருந்தாலும் இந்த வீக்னஸே பாத்தீங்கன்னா கம்பெனி தனக்கு சாதகமா பயன்படுத்தி டாக்ஸ் அட்வான்டேஜஸ் எடுத்துக்கிட்டாங்க. ஓகேங்களா? சோ அதன் மூலியமா $1 மில்லியன் ஒரு வருஷத்துக்கு டாக்ஸ் பே பண்ணாம பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த அமௌண்ட்ட சேவ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஜஸ்ட் அவங்களோட வீக்னஸ காட்டி 1 மில்லியன சேவ் தான் பண்ணியிருக்காங்க. இது ஜஸ்ட் வந்து ஒரு அக்கவுண்டிங் ட்ரிக் மட்டும் தானே தவிர அவங்க பிசினஸ வந்து இம்ப்ரூவ் பண்ணதுனால இந்த அடிஷனல் இன்கம் அப்படிங்கிறது அவங்களுக்கு வரல. இத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இந்த மாரி சேவ் ஆகுற அமௌண்ட் வந்து நம்மளுக்கு பார்க்கிறப்போ மேபி ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, ஏதோ ஒரு வருமானத்திலயோ இல்ல வேற ஏதோ ஒரு இதுலயோ வந்து கம்பெனி வந்து இப்ப இந்த அளவுக்கு பெட்டர் ஆகியிருக்கு அப்படிங்கிற மாரி ஒரு பெர்ஸ்பெக்டிவா கிரியேட் பண்ணலாம். பட் உண்மை என்னன்னா, இவங்க வந்து ஜஸ்ட் டாக்ஸ் பே பண்ணாம தப்பிச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் பைனான்சியலி அவங்களோட வீக்னஸ் தான். ஓகேங்களா? அத தாண்டி அவங்க எதுவும் பெட்டராலாம் பெர்ஃபார்ம் பண்ணல. 2வது பெரிய வார்னிங் எப்ப வந்திருக்கு அப்படின்னா, பேலன்ஸ் ஷீட்ல வந்திருக்கு. ஓகேங்களா? டிஃபர்ட் டெப்ட் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ளூட் பண்ணி 58.6 மில்லியன் அசெட் இருக்கிறதா பார்த்தீங்கன்னா, அதுல குடுத்திருக்காங்க. இவங்க ரிப்போர்ட் பண்ண ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டிய கம்பேர் பண்ணும்போது அதுவே 40 மில்லியன் தான் இருந்திருக்கு. அத தாண்டி இப்படி ஒரு நேம்ல ஒரு அசெட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது அசெட் அப்படின்னு எந்த அடிப்படையில அவங்க சொல்றாங்கன்றதே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்திருக்கு. 2வது பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் ஈக்விட்டி. அதாவது ஷாரான் ஸ்டீல்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணது போக எக்ஸஸா இருக்கிற ஈக்விட்டி அப்படின்னு ஒரு $20 மில்லியன் சுத்தமா பாத்தீங்கன்னா காணவே காணோம். ஆக்சுவலி அது ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டில தான் பாத்தீங்கன்னா இன்க்ளூட் ஆகியிருக்கணும். பட் அது வந்து பாத்தீங்கன்னா மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. சோ இவங்க இந்த அக்கவுண்ட்ஸ்ல பண்ண ட்ரிக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி ஆக்சுவலா அதுல என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதாவது அதுல இருக்கிற ஃபேக் அசெட்ட வந்து ரிமூவ் பண்ணிட்டு அவங்க மறைச்சு வச்சிருக்கிற ஈக்விட்டி எல்லாம் வந்து எங்க அது ஆக்சுவலி வரணுமோ அதெல்லாம் போட்டு பார்த்தோம் அப்படின்னா, அப்ப நமக்கு ரியல் டான்ஜிபிள் ஈக்விட்டி வந்து 2.1 மில்லியன் ஆகும். ஒரு ஷேரோட ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது $23.71 கிடையாது. வெறும் $3 தான் அப்படிங்கிற உண்மை நமக்கு தெரிஞ்சிரும். சோ இந்த ஒரே ஒரு டீலால அந்த கம்பெனி, அதாவது என்பிஎஃப்ல ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா? இப்ப இதுல இன்னொரு பக்கம் ஷேரோனோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பிரச்சனை. பட் ஏற்கனவே இந்த கம்பெனியை நம்பி இன்வெஸ்ட் பண்ணியிருந்த என்பிஎஃப்க்கு தான் இன்னும் ஒரு பெரிய அடி. ஓகேங்களா? டோட்டலா ரியல் வேல்யூ அப்படிங்கிறது இல்லாமலே போயிருச்சு. ரொம்ப கம்மியாயிருச்சு அந்த கம்பெனில. இது பத்தாது அப்படின்னு இந்த கம்பெனி ப்ரொவைட் பண்ண வாரண்ட்ஸ் ஒரு பக்கம் இருக்கு. ஏன்னா இந்த வாரண்ட் எல்லாம் அவங்க ப்ராசஸ் பண்ணாங்கன்னா அந்த கம்பெனி நியூ ஷேர்ஸ வந்து செல் பண்ண வேண்டியதா இருக்கும். அதாவது இவங்க ப்ரொவைட் பண்ண வாரண்ட்ஸ எல்லாத்தையுமே அவங்க வந்து அந்த கம்பெனியோட ஷேர்ஸா வாங்கிக்கிறாங்கன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம். ஜஸ்ட் அதுக்கான ரைட்ஸ் தான் அந்த வாரண்ட் ப்ரொவைட் பண்ணும். அதை அவங்க யூஸ் பண்ணி வாங்கிட்டாங்கன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம். இப்ப இந்த நியூ ஷேர்ஸ் வாங்குறாங்க இல்லையா? அதோட அளவு மட்டும் ஏற்கனவே அந்த கம்பெனி பப்ளிக்கு ஆஃபர் பண்ண ஸ்டாக்க கம்பேர் பண்ணும்போது 3.5 மடங்கு இருக்கும். உங்களுக்கு புரியுற மாரி சொல்லணும்னா, இப்போ ஒரு 1 கோடி ஷேர்ஸ வந்து ஏற்கனவே பப்ளிக்குக்கு அவங்க செல் பண்ணியிருக்காங்க. ஓகே. அப்டின்னா, இப்ப புதுசாவே 3.5 கோடி ஷேர்ஸ அவங்க செல் பண்ணணும். அந்த 1 கோடியோட சேர்த்து கிடையாது. அது இல்லாம 3.5 கோடி ஷேர்ஸ். ஏன்னா அவ்ளோ வாரண்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஷேரான பை பண்றதுக்காக அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தத்துல அவங்க காசு குடுத்து வாங்கல. இந்த மாரி ஒரு விஷயத்த ப்ரொவைட் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனி அக்வயரே பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே ப்ரோ. வாரண்ட்னா வந்து அவங்க மேபி அத வாங்கணும்னு நினைக்கலாம். மேபி அவங்க வாங்க வேணாம் அப்படின்னு கூட டிசைட் பண்ணலாம் இல்லையா? ஒருவேள அவங்க வாங்கலன்னா ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லல்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அங்க தான் ஒரு ட்விஸ்ட். இவங்க என்ன பிரைஸ்ல ஸ்டாக்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களோ, அத விட இப்போ ஒரு ஹையர் பிரைஸ்ல மார்க்கெட் பிரைஸ் இருக்கு. அப்ப நார்மலா ஒரு இன்வெஸ்டருக்கு என்ன தோணும்? இப்ப நம்ம அந்த பிரைஸ்க்கு வாங்கிட்டு இப்ப கரண்ட் மார்க்கெட்ல செல் பண்ணாலே ஒரு சூப்பரான ப்ராஃபிட் தான் அப்படின்னு தோணும் இல்லையா? சோ அந்த வாரண்டோட மார்க்கெட் வேல்யூ மட்டுமே கிட்டத்தட்ட $30 மில்லியன் இருக்கு. அதாவது என்பிஎஃப் ஓட காமன் ஸ்டாக்கோட டோட்டல் வேல்யூவை விட பாத்தீங்கன்னா அது ரொம்ப அதிகம். இது பாக்குறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, பொதுவா நாய் தான் வால் ஆட்டும். ஓகேங்களா? வாலே நாய ஆட்டினா எப்படி இருக்கும்? அததான் வந்து ஃபைனான்சியல் டெய்ல் வேகிங் த பிசினஸ் டாக் அப்படின்னு ஆர்த்தர் சொல்லியிருக்காரு இந்த இடத்துல. இங்கிலீஷ்ல ஒரு சேயிங் இருக்கும். ஓகேங்களா? த டெய்ல் வேகிங் த டாக் அப்படின்னு. அதாவது நாயோட வால் நாய ஆட்டுறது அப்படின்னு. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி நடந்திருக்கு. அடுத்த வருஷமே இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா அக்கவுண்டிங்ல சில ஜிமிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சில குளறுபடிகள் இவங்க பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7.5 மில்லியன போட்டிருக்காங்க. இது வந்து ரொம்ப 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 அதிகமான அமௌண்ட். அப்புறம் ஆல்ரெடி இந்த டிஃபர்டு டெப்ட் எக்ஸ்பென்ஸ்ன்னு போட்டிருந்தாங்க இல்லையா?
அதுக்கு ஒரு பேரை போட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 1.8 பில்லியன் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. உண்மைய சொல்லணும் அப்படின்னா, இவங்க பொய்யே சொல்லல. ஓகேங்களா? சில ட்ரிக்ஸ யூஸ் பண்ணி ஃபுட் நோட்டு அது இதுன்னு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா மாத்திருக்காங்க. அதாவது வெளிப்படையா தெரிஞ்சிடக்கூடாது. இந்தந்த விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ட்ரிக்ஸ யூஸ் பண்ணி ஃபுட் நோட்லலாம் தெளிவா இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இத தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இப்போ விஷயம் தெரிஞ்ச ஒருத்தர் வந்து சும்மா வெறும் ஹெட்லைன மட்டும் பார்க்க மாட்டாரு. ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல. ஓகே. ரிப்போர்ட்லலாம் தெளிவா லைன் பை லைன் வந்து ஸ்டடி பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது எப்படி ப்ரோ ஒரு காமன் இன்வெஸ்டருக்கு பாசிபிள்? இப்ப இதே ஃபீல்டுல இருக்கிறவங்க, இப்போ ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருக்காரு, இல்ல ஒரு பெரிய இன்வெஸ்டர் இருக்காரு அப்படின்னா, அவங்க இதே பொழப்புன்னு உட்கார்ந்துட்டு இருக்கலாம். இப்போ ஒரு சாதாரண இன்வெஸ்டரால இதெல்லாம் எப்படி ப்ரோ படிக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ இந்த சீரிஸ ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் சரி, இல்ல இந்த புக்க நீங்க ஸ்டார்ட்டிங்ல இருந்து படிச்சுட்டு வரீங்க அப்படின்னாலும் சரி, ஆத்தர் ஒரு விஷயத்த தெளிவா சொல்லியிருப்பாரு. இப்போ இதெல்லாம் பண்றது நல்லது. அது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இத பண்ணலனாலும் வேற சில விஷயங்கள் பண்ணிட்டு நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். சரிங்களா? அதுக்கு அதாவது இப்போ இந்த ஹெட்லைன மட்டும் பார்த்து, இல்ல அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்கன்றத மட்டும் வச்சு இன்வெஸ்ட் பண்ணி இந்த மாதிரியான சமயங்கள்ல பாதிப்ப சந்திக்கிறதுக்கு பதிலா, கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு இந்த அளவுக்கு பண்ணணும்னு அவசியம் இல்ல. பட் இதுதான் அதுல பிரச்சனைங்கிறது தெளிவா முன்னாடியே தெரிஞ்சிருக்குன்றதுக்காக தான் இந்த இதெல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றாரு ஆர்த்தர். நான் சொல்றது புரியுதுங்களா? இப்போ ஒரு பெரிய கம்பெனி நல்லா குரோ ஆகுற மாரி இருக்கு. ஆ அதுல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். திடீர்னு அந்த கம்பெனி வந்து ஃபைனான்ஷியலி ஒரு வீக்கான ஸ்டேட்டஸ்க்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு இப்ப கரண்ட்டாவே எடுத்துக்கலாமே. இந்தியால இப்போ ரீசென்ட்டா இந்த பேங்க்ரப்டசி அப்படிங்கிறத ஃபைல் பண்றது ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. ஏன்னா ரெகுலேட்டரி பாடி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா லிஸ்ட் ஆகுற கம்பெனிஸையும் பார்த்தீங்கன்னா, மேனேஜ் பண்ணிட்டே வராங்க. ரொம்ப வீக்கா இருக்கிற கம்பெனி எல்லாம் விடுறதில்ல. அதுலயுமே ஆனா சில பிரச்சனைகள்லாம் நடக்குது. நான் எதையும் வெளிய ஷேர் பண்ண விரும்பல. சோ நீங்களே பார்த்திருப்பீங்க. ஐபிஓல ஃபெயில் ஆன கம்பெனி, ஸ்டாக் கிராஷ் ஆன கம்பெனி. பட் இன்னும் இருக்காங்க. இன்னும் ஆக்டிவா தான் இருக்காங்க. பிசினஸ்லாம் போயிட்டு இருக்கு. பட் அது ஆனது ஆனது தான். இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்றது யாருக்கும் தெரியாது. ஓகேங்களா? இதெல்லாம் முன்கூட்டியே எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த மாரி நடக்க போகுது இல்லன்னு. ஏன்னா ஒரே நாள்ல எதுவுமே சேஞ்ச் ஆகாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாமே ஒரு ப்ராசஸ் தான். சரிங்களா? இப்போ ஒரு கம்பெனி இப்போ ஃபங்ஷன் ஆயிட்டு இருக்கு அப்டின்னா, அவங்களோட ரிப்போர்ட்லயே ஓரளவு தெரிஞ்சிரும். ஒரு சில முக்கியமான டேட்டாஸ் இருக்கு. அதெல்லாம் நம்ம பார்த்து ஃபாலோ பண்ணாலே, இப்ப என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது தெரிஞ்சிரும். நான் சொல்றது புரியுதுங்களா? ஸோ நம்ம இன்வெஸ்ட்மென்ட்ட நம்ம காப்பாத்தணும் அப்டின்னா, அதுக்கான அந்த கொஞ்சம் எஃபோர்ட் போட்டாலே போதும் நம்ம. சரிங்களா? ஸோ மோஸ்ட்லி நான் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணலாம். அப்ப இதெல்லாம் பண்ணா நீங்க லாஸே ஆக மாட்டீங்க. கரெக்ட்டான கம்பெனிய மட்டும் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிருவீங்க அப்டின்னும் நான் சொல்ல வரல. ஓகே. மோஸ்ட் ஆஃப் த மிஸ்டேக்ஸ நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடலாம். அண்ட் நம்மளோட அதாவது நமக்கு ப்ராஃபிட் வரதுக்கான சான்சஸ நம்ம இதன் மூலியமா அதிகப்படுத்துறோம். ஓகேங்களா? அத வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா, இப்ப இந்த என்பிஎஃப் கதையெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா, நம்ம ஒரு டிடெக்டிவ் மாதிரி பார்த்தோம் அப்டின்னா தான் இந்த உண்மையெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். இது இல்லாம வேற என்னென்ன பிரச்சனைகள்லாம் அந்த கம்பெனிக்கு இருந்திருக்கு அப்டின்னா, இவங்க அக்வயர் பண்றதுக்கு முன்னாடியும் சில ஜிமிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அக்வயர் பண்ணதுக்கு அப்புறமும் அதே வேலைய பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ரொம்ப மோசமா இருக்கிற ஒரு நிலைமையில வந்து அவங்க புரொவைட் பண்ணாங்க இல்லையா வாரண்ட். அது எல்லாத்தையுமே வந்து பைபேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ 1969 எண்டுல கிட்டத்தட்ட 6,00,000 வாரண்ட்ஸ $9.38 அப்படிங்கிற ரேட்டுக்கு 6 மில்லியனுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலா வாங்கியிருக்காங்க. இது ஏன் ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு அப்படின்னா, அந்த கம்பெனி கிட்ட மொத்தமாவே $0.7 மில்லியன் தான் இருந்திருக்கு. ஓகேங்களா? $7,00,000 தான் இருந்திருக்கு கையில கேஷா. அப்படிதான் அவங்களோட அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. ஆனா, இவங்க வாரண்ட்ட $60 மில்லியன் அதாவது $60,00,000 ஓகேங்களா? வாங்குறதா இவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த வாரண்ட்ட பைபேக் பண்றதுக்கும் இவங்க கடன் வாங்கி தான் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஏன்னா, அதே நேரத்துல இவங்களோட அந்த 5% பாண்ட் இருக்கு இல்லீங்களா? அது வந்து இன்னும் கம்மியா 40 சென்ட்ஸ்க்கு தான் பார்த்தீங்கன்னா ட்ரேடே ஆகியிருக்கு. 2வது இந்த கம்பெனி பிரில்லியன்ட்டா பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க பிரில்லியன்ட்டா செயல்பட்டுருக்காங்க. பட் அதனால பாதிப்படைஞ்சது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் தான். 5.1 மில்லியனுக்கான பாண்டையும் 2,53,000க்கான வாரண்டியும் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து குடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கு பதிலா என்ன பண்ணிட்டாங்கன்னா, நியூ காமன் ஸ்டாக்க வந்து குடுத்து அத பே பண்ணி செட்டில் பண்ணி முடிச்சுட்டாங்க. இது ஏன் வொர்க் ஆச்சு அப்படின்னா, அந்த டைம்ல பாண்டோட பிரைஸ் வந்து 40க்கு கீழ செல் ஆகிட்டு இருந்தது. காமன் ஸ்டாக் வந்து ஒரு $13.5 பார்த்தீங்கன்னா, செல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பிளஸ் அந்த டிவைடண்டுமே பார்த்தீங்கன்னா குடுக்கவே இல்ல. ஓகேங்களா? மார்க்கெட் வந்து ரொம்பவே இர்ரேஷனலா இருந்ததுனால, இத அவங்களால பண்ண முடிஞ்சது. ஓகேங்களா? பட் இருந்தாலும் இத பண்ணியாவது அந்த கம்பெனி ஏதாவது பொழச்சுதா? ஏதாவது வந்து கொஞ்சம் தேறுச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே வொர்க் அவுட் ஆகல. இதெல்லாமே வந்து ஒரு டெம்பரவரி சொல்யூஷனா தான் பார்த்தீங்கன்னா இருந்திருக்கே தவிர, எதுவுமே வந்து ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனா இல்ல. 3வது அவங்க பண்ண வேலை என்ன அப்படின்னா, அவங்க கம்பெனிக்கோட எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க இல்லையா?
அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு வந்து வாரண்ட்ஸ ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது செல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுவும் இன்ஸ்டால்மென்ட்ல. முதல்ல ஸ்டாக்ஸ செல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இன்னும் வாரண்ட்ட பாத்தீங்கன்னா செல் பண்ணாங்க. எப்படி ப்ரோ இந்த மாரி ஒரு வீக்கான கம்பெனில இந்த மாரி குடுக்கறதெல்லாம் வாங்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே வார்த்தையில கிரஹம் முடிச்சுட்டாரு. ஸ்பெகுலேஷன். லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே இந்த ஸ்பெகுலேஷன் தான். ஓகேங்களா? இந்த ஹை பிரைஸ் மூவ்மெண்ட்ட மட்டும் அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு, அந்த கம்பெனி என்ன வேணாலும் பண்ணலாம்னு நெனச்சு, இப்ப இத்தன வேலைய அவங்க பாத்தீங்கன்னா செஞ்சுட்டே வந்திருக்காங்க. பட் எதுவுமே பாத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்குலாம் நீடிக்கல. அடுத்தது அக்கவுண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா சில சேஞ்சஸ அவங்க பண்ணாங்க. அதாவது அக்வயர் பண்ணதுக்கு அப்புறம் ஷெரான் ஸ்டீல்ஸ்ல 1969ல பென்ஷன் காஸ்ட்ட கால்குலேஷன் பண்றதுல சில சேஞ்சஸ கொண்டு வந்தாங்க. அடுத்தது டிப்ரிசியேஷன் ரேட்ட வந்து பாத்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணாங்க. இதனால என்பிஎஃப் ஓட எர்னிங்ஸ் வந்து அதாவது $1 இந்த மாரி பண்ணதுனால அதிகமா காட்டியிருக்கு. மறுபடியும் சொல்றேன், இந்த கம்பெனியா எதுவும் பண்ணல. இந்த மாதிரியான குளறுபடிகள்லாம் பண்ணி அவங்களோட எர்னிங்ஸ அதிகப்படுத்தி காட்டியிருக்காங்க. கடைசியா இவங்க பண்ண ஒரு விஷயம் தான் லோ பிஇ ரேஷியோ அப்படிங்கிற ஒரு இது. ஓகேங்களா? இந்த கம்பெனியோட பிஇ ரேஷியோ கேட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. வெறும் 2. அதாவது அந்த கம்பெனியோட எர்னிங்ஸ விட 2 மடங்கு பிரைஸ்க்கு தான் அந்த ஸ்டாக் வந்து செல்லே ஆகியிருக்கு. ஓகேங்களா? சோ அந்த டைம்ல இருந்த 4500 ஸ்டாக்க கம்பேர் பண்ணும்போது ரொம்ப 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 ஒரு லோ பிஇ ரேஷியோ இருக்கிற ஒரு கம்பெனியா என்பிஎஃப்பும் பாத்தீங்கன்னா இருந்திருக்கு. ஆனா உண்மையாலே அந்த கம்பெனியோட எர்னிங்ஸ்க்கு அவங்க வந்து 2 மடங்கு பிரைஸ்க்கு தான் ட்ரேட் ஆகுறாங்க. அதுலயும் வந்து ஓரளவுக்கு ஃபைனான்ஷியலி ஸ்ட்ராங்கான கம்பெனினா ஓகே. இது கேட்கறதுக்கு ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம். நல்லா அந்த ஸ்டாக்க பை பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. ஏன்னா ரொம்ப கம்மியான வேல்யூக்கு கிடைக்குது. ஆனா உண்மை என்னன்னா, இந்த கம்பெனியோட எர்னிங்ஸ பாத்தீங்கன்னா பொய்யா அவங்க காட்டியிருக்காங்க. டைல்யூஷன் பண்ணவே இல்ல. ஏன்னா வாரண்ட் இருக்கு. நெறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் எதுவுமே பண்ணல. அது மட்டும் இல்லாம அந்த டைம்ல 1970யோட கடைசியில ஃபைனல் குவார்ட்டர் ரொம்பவே பாத்தீங்கன்னா மோசமா இருந்திருக்கு. பட் அத அவங்க டோட்டலாவே இக்னோர் பண்ணிட்டாங்க. இவங்க சொன்ன எர்னிங் $5.38 பட் உண்மையான எர்னிங் வந்து வெறும் $2 தான். அதுலயும் டைல்யூஷன்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா வெறும் $1.8க்கு தான் பாத்தீங்கன்னா செல்லே ஆகியிருக்கு. டோட்டலா ஸ்டாக் அண்ட் வாரண்டோட வேல்யூ மட்டுமே $14 மில்லியன் பாண்ட் டெப்ட்ல மட்டும் $135 பாத்தீங்கன்னா இருந்திருக்கு. சோ இத வச்சே இந்த ஸ்டாக் வந்து எந்த அளவுக்கு மோசமான நிலைமையில இருக்கு அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஜஸ்ட் இந்த கம்பெனி வந்து பிஇ ரேஷியோ கம்மியா இருக்கு. இப்ப வந்து அக்கவுண்ட்ஸ்ல போன இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் வந்து ஏதோ வேல்யூஸ் எல்லாம் பெட்டர் ஆகியிருக்கு. பட் அது எப்படி ஆகியிருக்கு அப்படின்னு தெரியாம ஜஸ்ட் வேல்யூ மட்டும் பார்த்து பெட்டர் ஆகியிருக்கு அப்படின்லாம் நினைச்சு ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா பின்னாடி நமக்கும் இந்த மாதிரி நிலைமை தான் வரும். லாஸ்ட் அண்ட் ஃபைனலி ஃபோர்த் கம்பெனி AAA என்டர்பிரைசஸ். ஸோ இதோட ஆரிஜின் பாத்தீங்கன்னா வில்லியம்ஸ் அப்படிங்கிற ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இருக்காரு. மொபைல் ஹோம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இப்போ ஹாலிவுட் படம்லாம் பாத்தீங்கன்னா வண்டியிலே பின்னாடி வந்து ஒரு வீடு மாதிரியே இருக்கிற ஒரு தனி ட்ரெய்லர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுவும் வண்டி தான். பட் அது ஓடாது. சரிங்களா? அத வந்து நம்மளோட வண்டியோட சேர்த்து கட்டிட்டோம்னா அத நம்ம வீடு மாரி பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு புடிச்ச இடத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு பார்க் பண்ணிட்டு அத நம்ம வீடு மாரி ஸ்பேஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சோ அத வந்து செய்யறது தான் இந்த கம்பெனியோட வேலையே. ஓகே. அதான் உங்களோட பிசினஸ். 1965ல $5.8 பில்லியன் பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு $61,000 பாத்தீங்கன்னா இவங்க வந்து சம்பாரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு பிரான்சைசிங் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்திருக்கு. ஓகே. சோ இதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி மொபைல் ஹோம் செய்யற அந்த கம்பெனியோட பிரான்சைஸ வந்து செல் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ வேற யாருக்காவது இது மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா, எங்க கம்பெனியோட பிரான்சைஸ வாங்கி நீங்களும் பில் பண்ணுங்க ஒரு பிராண்டுக்கு கீழ அப்படிங்கிற மாதிரி அத செல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்புறம் டாக்ஸ் ரிட்டர்ன் பண்ற ஒரு கம்பெனி மிஸ்டர் டாக்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு கம்பெனியும் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் இந்த பிசினஸ்க்கு ஆபீஸ் தேவைப்படும் இல்லையா? அந்த ஆபீஸாவும் இவங்க கிரியேட் பண்ற அந்த மொபைல் ஹோம்ஸ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னும் பாத்தீங்கன்னா, அதுக்கும் சேர்த்து பிரான்சைசிங் குடுத்தாங்க. இவங்களே ஒரு கம்பெனியா வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. இந்த 2 கம்பெனிக்கும் பிரான்சைசிங் பண்றாங்க. இப்ப இந்த கம்பெனிக்கெல்லாம் ஒரு ஸ்பேஸ் வேணும் இல்லீங்களா? சோ அதுக்கு என்ன பண்றாங்கன்னா, நீங்க இந்த மொபைல் ஹோம்ஸே சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. சோ இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கம்பெனில கிட்டத்தட்ட 27,00,000 ஷேர்ஸ் பாத்தீங்கன்னா இருந்திருக்கு. அதாவது ஒரு கம்பெனியோட டோட்டல் அசெட்ஸ அவங்க வந்து டிவைட் பண்ணாங்கன்னா, எவ்வளோ ஷேர்ஸ் வரும்? அவங்களோட ஃபேஸ் வேல்யூ மத்த ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் பொறுத்து ஷேர்ஸா பிரிப்பாங்க. மொத்தம் எத்தன ஷேர்ஸ் கம்பெனில இருக்கு அப்படின்னு. ஓகே. அது வந்து 27,00,000க்கு போச்சு. ஓகேங்களா? அதுல ஒரு 5,00,000 ஷேர்ஸ வந்து பப்ளிக்குக்கு ஆஃபர் பண்ணாங்க. ஒரு ஷேர் வந்து $13 அப்படிங்கிற ரேட்டுக்கு. இந்த 5,00,000 ஷேர்ல 3,00,000 ஷேர் வந்து மிஸ்டர் வில்லியம்ஸோடது. ஓகே. ஏன்னா அந்த கம்பெனியோட ஃபவுண்டர் அப்படிங்கிறதுனால அவர்கிட்ட ஒரு சர்டைன் பெர்சன்டேஜ் ஆஃப் ஷேர் அப்படிங்கிறது இருக்கும். அதுல இருந்து ஒரு 3,00,000 பப்ளிக்குக்கு செல் பண்ணிட்டாரு. மீதி கம்பெனில இருந்து ஒரு 2,00,000 ஷேர பாத்தீங்கன்னா
செல் பண்ணி மொத்தமா $2.4 மில்லியன் பாத்தீங்கன்னா இதன் மூலியமா, அதாவது இந்த ஐபிஓ மூலியமா அந்த கம்பெனிக்கு வந்திருக்கு. அதுல ஒரு பார்ட் வந்து கம்பெனிக்கும், ஒரு பார்ட் வந்து வில்லியம்ஸுக்கும் பாத்தீங்கன்னா போயிருக்கு. இந்த ஐபிஓ நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் உடனே அந்த ஸ்டாக் வந்து டபுள் ஆகி கிட்டத்தட்ட $28 போயிருக்கு. சோ இப்ப இந்த கம்பெனியோட டோட்டல் மார்க்கெட் வேல்யூ பாத்தீங்கன்னா 84 மில்லியன் ஆகியிருக்கு. புக் வேல்யூ வந்து கிட்டத்தட்ட 4.2 மில்லியன் ஆகியிருக்கு. ஓகேங்களா? சோ மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $7 லட்சம் அளவுக்கு இந்த கம்பெனி சம்பாரிச்சிருக்காங்க. பட் இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் அப்படிங்கிறது அந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸை கம்பேர் பண்ணும்போது 115 மடங்கு, ஓகேங்களா, 1 இல்ல 2 இல்ல 115 மடங்கு அதிகமா இருந்திருக்கு. இது ஆர்த்தர் இன்வெஸ்டிங்லாம் கிடையாது, இது பியூரான ஸ்பெகுலேஷன் அப்படின்னு சொல்றாரு. இதுல உண்மையாலே யார் வந்து லாபம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் வில்லியம்ஸ் தான். ஓகேங்களா? ஏன்னா அவரோட பெரும் பங்குகளை பாத்தீங்கன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட வித்திருக்காரு. அதுல இருந்து அதாவது ஒரு கிட்டத்தட்ட அந்த ஷேரோட புக் வேல்யூ வந்து 1,80,000 தான் அவர் வச்சிருந்த ஷேர், அதாவது செல் பண்ணது. சரிங்களா? ஆனா அதை செல் பண்ணி அவருக்கு வந்து அதாவது கேஷ் ரிசீவ் பண்ணது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $3.6 மில்லியன் பாத்தீங்கன்னா வந்திருக்கு. அப்ப இதுல உண்மையாலே யார் பாதிப்படைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பப்ளிக் இன்வெஸ்டர்ஸ் தான். ஏன்னா ஹைப்னாலையும் இந்த கம்பெனியோட நேம்னாலையும் இவங்க மேல இருந்த நம்பிக்கையாலையும் பாத்தீங்கன்னா ஏமாந்துட்டாங்கன்னு சொல்லலாம். சரி, ஹைப்பு ஹோப் அதெல்லாம் ஓகே ப்ரோ, பேருக்கும் அதுக்கும் என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுலயே ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இருக்கு. அது என்னன்னா ட்ரிபிள் ஏ என்டர்பிரைசஸ் அப்படின்னு வரும்போது யூஸ்வலா வந்து இப்போ டெலிபோன் புக்கா இருக்கட்டும், ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகி இருக்கிற கம்பெனியா இருக்கட்டும், ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல தான் பாத்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா? இந்த கம்பெனி வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அபுபன் அதீம் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் பாத்தீங்கன்னா இருந்திருக்கு. பட் இந்த கம்பெனி வந்ததுக்கு அப்புறம் ட்ரிபிள் ஏ அப்படின்னு இருக்கிறதுனால இதுதான் பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக் சாரி மொபைல் புக்லயும் சரி, அதாவது இந்த டெலிபோன் டைரக்டரிலயும் சரி, ஸ்டாக் மார்க்கெட் கைட்லயும் பாத்தீங்கன்னா ஸ்டாக் கைட்லயும் சரி, ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனி தான் இருந்திருக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னா நிறைய பேர் இந்த கம்பெனியோட பேரை மட்டும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பேரே அந்த கம்பெனிக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜா பாத்தீங்கன்னா மாறி இருக்கு. இந்த கம்பெனி தான் இந்த மாதிரி ஐபிஓல ஃபெயில் ஆகியிருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. நம்ம ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஏன் நம்ம ஊர்லயே பாத்தீங்கன்னா நிறைய நடந்திருக்கு. நான் எதுவும் நேம் மென்ஷன் பண்ண விரும்பல. பட் இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஏன்னா இதுல முழுக்க முழுக்க ஹைப் மட்டும் தான் இருந்திருக்கு, கூட ஸ்பெகுலேஷன் இருந்திருக்கு. ஓகே. சோ இதுல ஆர்த்தர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா பப்ளிக்கு ஐபிஓ அப்படிங்கிறது ஒரு நல்ல டீலா இருக்காது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவர் சொல்ற ரீசன் தான் ரொம்ப முக்கியம். இந்த கம்பெனி வந்து ஐபிஓ போறாங்க, இந்த மாதிரி அவங்களோட ஷேர்ஸ் வந்து பப்ளிக்கு ஆஃபர் பண்ண போறாங்க அப்படிங்கிற டைம்லயே அவங்களோட புக் வேல்யூவை விட 10 மடங்கு ரேட் கொடுத்து இன்வெஸ்டர்ஸ் வாங்குற மாதிரி தான் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அதுலயே ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி இன்வெஸ்டர்ஸோட காசை வச்சு புக் வேல்யூ வந்து ஒரு ஷேருக்கு இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பெர்ஸ்பெக்டிவ கிரியேட் பண்ணியிருக்காங்க. சோ இந்த கம்பெனி பப்ளிக்கு ஆஃபர் பண்றதுக்கு முன்னாடி இருக்கிறதுலே அவங்களோட பெஸ்ட் ஏர்னிங்ஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கும். ஒரு ஷேருக்கு வெறும் 7 சென்ட்ஸ் தான். அதுதான் இது வரைக்கும் அந்த கம்பெனி ஏர்ன் பண்ணதுலயே வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் அமௌண்ட். சிம்பிளா சொல்லணும்னா இது ரொம்ப கம்மியா ப்ராஃபிட் பண்ற, அதுலயுமே ரொம்ப வீக்கான ஃபவுண்டேஷன் இருக்கிற ஒரு கம்பெனி. பட் இருந்தாலும் நாங்க அப்படி ஆயிடுவோம், இப்படி ஆயிடுவோம் அப்படின்னு பெருசா பாத்தீங்கன்னா உடான்ஸ் விட்டுட்டு இருந்திருக்காங்க. அதாவது என்ன சொல்ல வரேன்னா இப்ப இப்படி இருக்கு, பட் ஸ்டில் எங்களோட ஃபியூச்சர் பிளானே வேற. அதுலலாம் நீங்க வந்து பெனிஃபிட் ஆகணும்னா இப்ப இன்வெஸ்ட் பண்ணி இந்த ரேட்டை விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாம் டு த மூன் தான். ராக்கெட் வேகத்துல ஸ்டாக் பிரைஸ் போயிரும். அப்புறம் பின்னாடி வந்து வருத்தப்படக்கூடாது, நான் வந்து அன்னைக்கு கம்மி பிரைஸ்லயே கிடைச்சது, வாங்காம விட்டுட்டேன் அப்படின்லாம் வருத்தப்படாம, சோ நம்பிக்கை இருந்தா இப்பயே இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படி இப்படின்னு ஆசை வார்த்தை கூறி இன்வெஸ்ட் பண்ண வச்சிருக்காங்க. நீங்க சொல்றதெல்லாம் ஓகே ப்ரோ. இப்ப நீங்க தான் சொன்னீங்க அந்த ஸ்டாக் ஐபிஓல $13 வந்திருக்கு, அதுக்கப்புறம் $28 போயிருக்கு, அப்புறம் என்ன அதுல பிரச்சனை அப்படின்னா சி ஸ்பெகுலேஷன் ப்ராஃபிட் அப்படிங்கிறது ரியல் வேல்யூ இல்லங்கிறது தான் ஆர்த்தரோட ஒரு வேலிடான ஒரு பாயிண்ட். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா இப்ப இந்த இடத்துல யாரு உண்மையாலே பெனிஃபிட் ஆயிருப்பானா, ஒரு பக்கம் வில்லியம்ஸ் அவரு ஒரு பக்கம் போட்டோம். இப்ப ஜெனரல் பப்ளிக்கே யாரு பெனிஃபிட் ஆயிருப்பாங்கன்னா யாரெல்லாம் ரொம்ப ஏர்லியரா வாங்குனாங்களோ அவங்களா பெனிஃபிட் ஆயிருப்பாங்க. அதுவும் எப்பனா இந்த ஸ்டாக் வந்து ஒரு $25, 26, 27, இந்த 28 கிட்ட வரும்போதே செல் பண்ணவங்க தான் பெனிஃபிட் ஆயிருப்பாங்க. இப்ப அந்த பிரைஸ்ல எல்லாம் வச்சு ஹோல்ட் பண்ணவங்களுக்கு ஒரு பெரிய லாபம் இருக்கிற மாதிரி காட்டி இருக்கும். ஓகே. அது ஆனா பேப்பர் ப்ராஃபிட் மட்டும் தான். அதை புக் பண்ணாதான் அது ரியல் வேல்யூவா கன்வெர்ட் ஆகும். ஓகே. அதை பார்த்துட்டு இல்ல இல்ல இன்னும் ஸ்டாக் வந்து ஏறும், இந்த கம்பெனிக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு நம்பி இப்போ உதாரணத்துக்கு ஒரு $15 வாங்கிட்டு $25 வந்தோன்னா அதை விற்காம அப்படியே ஹோல்ட் பண்ணி இன்னும் ஏறும் இன்னும் ஏறும்னு வெயிட் பண்ண எல்லாருக்கும் தான் பாத்தீங்கன்னா கப்பைஸ் அடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி பிரைஸ் ஏறின உடனே செல் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அது விஷயம் இல்ல. ஒண்ணு நடக்குதுன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற ப்ராசஸ நம்ம பார்க்கணும், அதுக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படிங்கறத
அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கறத தான் ரிப்பீட்டடா பாத்தீங்கன்னா இந்த எல்லா எக்ஸாம்பிளையும் ஆர்த்தர் வந்து சொல்லிட்டே வராரு. அதை விட்டுட்டு வெறும் ரேட் மட்டும் ஏறிடுச்சுல அப்ப லாபம் தானே அப்படின்னு நம்ம வந்து சும்மா இருந்துடக்கூடாது. சரி, அதுக்கப்புறம் என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க ஐபிஓ விட்டாங்க, வந்தாங்க, அதுக்கப்புறம் அமௌண்ட் அவங்க ரைஸ் பண்ணாங்க, ஸ்டாக் பிரைஸும் டபுள் ஆச்சு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவங்க வந்து பிசினஸ ரொம்ப அக்ரெசிவா எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. ஒரு மொபைல் ஹோம் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் போட்டாங்க. ஒரு கார்பெட் ஸ்டோர், ரீட்டைல் கார்பெட் ஸ்டோர்லாம் வந்து பாத்தீங்கன்னா போட்டாங்க. 1969 ஃபர்ஸ்ட் 9 மாசத்துல மட்டும் இவங்க ஒரு ஷேருக்கு 22 சென்ட்ஸ் ஏர்ன் பண்ணிருக்காங்க. முன்னாடி வந்து வெறும் 7 சென்ட்ஸ் தான். ஒரு வருஷத்துக்கு மொத்தமா கால்குலேட் பண்ணும்போது 14 சென்ட்ஸ் இருந்திருக்கு. இது ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆனா ஹைலைட்டே அந்த லாஸ்ட் 3 மாசம் இருக்கு பாத்தீங்களா, 1969ல அப்பதான் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட $4.3 மில்லியன் அளவுக்கு இந்த கம்பெனி லாஸ் பண்ணிருக்காங்க. அதாவது ஒரு டாலருக்கு ஒரு ஷேருக்கு அதாவது ஒரு ஷேருக்கு கிட்டத்தட்ட $1.50 இந்த கம்பெனி லாஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட இருந்த எல்லா கேபிட்டல், ஐபிஓல ரைஸ் பண்ண அவங்களோட அமௌண்ட், அந்த ஃபர்ஸ்ட் 3 குவார்ட்டர்ல அவங்க ஏர்ன் பண்ண மொத்த ப்ராஃபிட் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் 3 மந்த்ஸ்ல மட்டும் இந்த எக்ஸ்பான்ஷனாலயே இல்ல என்ன ரீசன் எக்ஸாக்ட்டா ஒரு மென்ஷன் பண்ணல, மொத்தமும் பாத்தீங்கன்னா லாஸ் ஆயிருச்சு. இப்போ ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு மிச்ச மீதின்னு எவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் $2.5 லட்சம் தான் இருக்கு. அதாவது ஒரு ஷேருக்கு வெறும் 8 சென்ட்ஸ் தான் பாத்தீங்கன்னா இருக்கு. இப்ப நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த ப்ராஃபிட் எல்லாம் மறந்துருவோம். அந்த ஐபிஓ பிரைஸ்ல அட்லீஸ்ட் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வாங்கின பையர்ஸ் $13 வாங்கியிருப்பாங்க. சரிங்களா? இப்ப அவங்களுக்கு மிஞ்சினது என்ன அப்படின்னா 7 மாசத்துல, அதாவது அவங்க வாங்கி முடிச்ச 7 மாசத்துல வெறும் 8 சென்ட்ஸ் தான் இருக்கு. அப்படி என்னதான் பிரச்சனை இருந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுலயுமே ஸ்டார்டிங்லயே அதுக்கான வார்னிங் சைன்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. சோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இவங்களோட ஏர்னிங்ஸ் வந்து ஒரு மாதிரி சஸ்பீஷியஸாவே இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் 9 மந்த்ல பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து $6,80,000 வந்து சம்பாரிச்சதா சொல்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் $4.36 மில்லியன் வந்து 3 மாசத்துல வந்து லாஸ் பண்ணிட்டதா சொல்றாங்க. அந்த 9 மாசம் வரைக்கும் முடிஞ்ச ரிப்போர்ட் இருக்கு பாத்தீங்களா, அது டோட்டலாவே மிஸ்லீட் பண்ற மாதிரி இருக்கு. அதாவது நம்மள எப்படி சொல்றது, ரொம்ப தப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா அவரு சொல்றாரு. ஒவ்வொரு வருஷமும் முடியிறப்போ அந்த கம்பெனியோட ஆனுவல் ரிப்போர்ட் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா அந்த கம்பெனி சப்மிட் பண்ணணும். பட் அந்த வருஷம் பாத்தீங்கன்னா அவங்க அதை வந்து பப்ளிஷே பண்ணல. இதெல்லாம் நடக்காத போதும் அந்த ஸ்டாக் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹை பிரைஸ்ல பாத்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. சோ இதுக்கு யார் ஆக்ஷன் எடுத்திருக்கணும்னா, ஒரு பக்கம் ரெகுலேட்டரி பாடியும் இன்னொரு பக்கம் புரோக்கரேஜ் ஃப்ரேம்ஸும் பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ வந்து அலர்ட் பண்ணியிருக்கணும். பட் ஆனா அவங்க அது எதுவுமே பாத்தீங்கன்னா பண்ணவே இல்ல. சோ கடைசியா என்னதான் நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1970 ஃபர்ஸ்ட் ஹாஃப். சோ கடைசியில என்ன நடந்துச்சு அப்படின்னா 1970 ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு $1 மில்லியன் இந்த கம்பெனி லாஸ் பண்ணதா ரிப்போர்ட் பண்றாங்க. அந்த கம்பெனி கிட்ட இருக்கிற அசெட்ஸை விட பாத்தீங்கன்னா அந்த கம்பெனியோட லாஸ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. இததான் நெகட்டிவ் நெட் வொர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இருந்தாலும் வந்து அவர் கடைசி முயற்சியா பாத்தீங்கன்னா திவாலாகிறதுல இருந்து எப்படியாவது தப்பிச்சிடலாம் அப்படின்னு வில்லியம்ஸ் வந்து பர்சனலா வந்து கடன் வாங்குறாரு. 2.5 மில்லியன் பாத்தீங்கன்னா வாங்குறாரு. ஆனா உண்மையாலே வந்து அதனால வந்து இந்த கம்பெனி தப்பிச்சிருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. பட் அந்த திவாலாகிற நிலைமையை கொஞ்சம் வேணா தள்ளி போடலாமே தவிர அதை வந்து தவிர்த்திருக்க முடியாது அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. கடைசியா ஜனவரி 1971ல இந்த கம்பெனி வந்து அபிஷியலா வந்து நாங்க திவால் ஆயிட்டோம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்றாங்க. அந்த டைம்ல ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து வெறும் 50 சென்ட்ஸ் தான். டோட்டல் மார்க்கெட் வேல்யூ வந்து 1.5 மில்லியன் தான் பாத்தீங்கன்னா இருந்திருக்கு. கடைசியா ஆர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரியான மனநிலையில இருக்கிற ஸ்பெகுலேட்டர்ஸால கத்துக்கவே முடியாது, இதெல்லாம் புரிஞ்சுக்கவே முடியாது. அவங்க கிட்ட போய் நம்ம சொன்னாலும் அதை ஏத்துக்கிற மனநிலைமையில அவங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் எல்லாமே இந்த குயிக் மூவ் பின்னாடி தான் இருக்கும். எப்போ வந்து ரேட் ஏறுது, எந்த ஸ்டாக் ரேட் ஏறுது, அடுத்து இந்த மாதிரி ஒரு கம்பெனி எப்போ வரப்போகுது, அடுத்து இந்த மாதிரி ஒரு பிரைஸ் சேஞ்சஸ் எப்ப நடக்கும், எப்ப பிரைஸ் ஏறும், $10 ஸ்டாக் எப்ப $1000 மாறும், அடுத்து எந்த பென்னி ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், அடுத்து எந்த ப்ளூ சிப்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இந்த மாதிரி தான் தேடி போவாங்களே தவிர அதுக்கு பின்னாடி இருக்கிற ரியல் வேல்யூ அவங்க பார்க்க மாட்டாங்க. அடுத்தது இந்த மாதிரியான ஒரு பக்கம் பிரைஸ்ன்னு அது பின்னாடி போனா இன்னொரு பக்கம் இன்னொரு கிரௌட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மத்தவங்க என்ன சொல்றாங்க, யார் என்ன ஸ்டாக் வச்சிருக்காங்க எதுவுமே தெரியாம அவங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ரீசெண்டா இவர் இதுல இவ்வளவு வாங்கியிருக்காரு, ரீசெண்டா இந்த கம்பெனி வந்து இந்த அளவுக்கு ரேட் குறைஞ்சிருக்குன்னு நான் வந்து அதுல பார்த்தேன், இதுல பார்த்தேன், யூடியூப்ல சொன்னாங்க
அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு அவங்க எந்த ஸ்டடியும் பண்ணாம அவங்கள மத்த விஷயங்கள் அவங்கள சுத்தி நடக்கிற ஏதோ ஒரு விஷயம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு ஸ்டாக்ல வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண வைக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா தப்பானது தான். பட் இந்த புக்கை ரீட் பண்ற நம்ம அவங்களெல்லாம் விட ரொம்பவே ஸ்மார்ட்டானவங்க அப்படின்னு நம்மளே ரொம்ப பெருமையா பேசியிருக்காரு. ஆக்சுவலி அது உண்மைன்னு தான் நானும் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப அந்த மாதிரி கிரௌட் வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோவை பாக்குறதுக்கு வாய்ப்பே இல்ல. இந்த மாதிரி ஒரு புக்கெல்லாம் படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க நினைக்கவே மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்நேரம் வந்து ஏதாவது டாப் 5 ஸ்டாக் பிக்ஸ், அடுத்து நான் எந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன், 2026க்கான ஸ்டாக்ஸ் இது, 2027ல வந்து பூம் ஆக போற ஸ்டாக்ஸ் இதெல்லாம், இந்த மாதிரி வீடியோஸ் தான் பாத்தீங்கன்னா உட்காந்து தேடி தேடி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஆர்த்தர் மார்க்கெட்குள்ள வந்த டைம்ல பாத்தீங்கன்னா வால் ஸ்ட்ரீட்ல நிறைய எத்திக்ஸா ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு ஒரு கண்ணியமா நடந்துட்டு இருந்திருக்காங்க. ரொம்பவே பாத்தீங்கன்னா டீசென்ட்டா இருந்திருக்கு. ஓகே. பட் நாள் ஆக ஆக ஆக்சுவலி அது இம்ப்ரூவ் தான் ஆகியிருக்கணும். புரியுதுங்களா? அது வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு போகக்கூடாது. பட் ஆக்சுவலி அப்படிதான் போயிருக்கு. அந்த எத்திக்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாகிருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றாரு. சோ இதுக்கான நடவடிக்கையை யார் எடுக்கணும்னா, மெயினா பாத்தீங்கன்னா ரெகுலேட்டரி பாடி தான். ஃபைனான்சியல் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் அவங்கள மெயினா கண்ட்ரோல் பண்றது ஆன் பிஹாஃப் ஆஃப் கவர்ன்மெண்ட் இந்த அந்தந்த கண்ட்ரி அதாவது அந்தந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு இல்ல அந்தந்த ஊர்ல இருக்கிற ஃபைனான்சியல் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ற ரெகுலேட்டரி பாடி தான். ஓகேங்களா? பட் அந்த டைம்ல அவங்க என்ன பண்ணாங்கன்றதுக்கு கிளியர் ஐடியாவே இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஊர்லயே எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதுல நெறைய பேர் வந்து இந்த ஸ்கேம் 1992 அப்படிங்கிற சீரிஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. வெப் சீரிஸ் எல்லாம். ஓகே. அந்த டைம்ல எந்த அளவுக்கு மேனிபுலேஷன் இருந்திருக்கு. ஒரு சர்டைன் குரூப் ஆஃப் பீப்பிள் மட்டும் எப்படி மார்க்கெட்ட வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்க வந்து பயங்கரமா லாபம் சம்பாரிச்சாங்க. அப்படிங்கிறதுக்கெல்லாம் நெறைய விஷயத்த அதுல காட்டியிருப்பாங்க. ஓகேங்களா? அதுல பல உண்மைகள வந்து அதுல சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அந்த டைம்ல அது அவ்வளவுதான் இருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு கம்பேர் பண்ணும்போது அன்னைக்கு மார்க்கெட்லலாம் நெறைய பேர் லாஸ் ஆயிருப்பாங்க. ஈவன் அதனாலேயே கூட ஒரு பேட் நேம் அப்படிங்கிறது ஸ்டாக் மார்க்கெட் மேல அந்த டைம்ல கிரியேட் ஆகியிருக்கலாம். பட் ஆனா இன்னைக்கு ரெகுலேட்டரி பாடி வந்து நெறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருக்காங்க. நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. நெறைய விஷயங்கள பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. ஓகேங்களா? வேலை அவங்க வந்து தவறு நடக்காம பார்த்துக்கிறது. ஓகே. அதுக்கு நெறைய ஏகப்பட்ட விஷயங்கள். என்ன பொறுத்தவரைக்கும் அவங்களோட 3 வேலை ரொம்ப முக்கியமானதா நான் சொல்லுவேன். ஓகே. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் தவறு நடக்காம பார்த்துக்கிறது. ஓகேங்களா? 2வது ஏதாவது தவறு நடந்துச்சு அப்படின்னா, அதனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு அதுக்கான விஷயத்த செய்யணும். ஓகேங்களா? அந்த பாதிப்ப சரி செய்யறதுக்கான விஷயத்த செய்யணும். 3வது விழிப்புணர்வ ஏற்படுத்தணும். ஓகேங்களா? ஏன்னா இன்னமும் டெவலப்டு கண்ட்ரீஸ்ல ஃபைனான்சியல் மார்க்கெட்ல இன்வால்வ் ஆகுற கவுண்ட்ட கம்பேர் பண்ணும்போது, நம்ம ஊர்லலாம் வந்து ரொம்ப ஃபியூ மெம்பர்ஸ் தான். ஓகே. அந்த ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, அதுல ஒரு பிக் டிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா, இங்க இருக்கிற பீப்பிள்ஸ எஜுகேட் பண்ணணும். அவேர்னஸ கிரியேட் பண்ணணும். இது இன்னும் நெறைய மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஓகேங்களா? எப்படி வந்து ஒரு காலத்துல சேவிங்ஸ் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஹேபிட் அப்படின்னு நம்மளுக்கு வந்து சின்ன வயசுல சொல்லிக் குடுத்து வளர்த்தாங்களோ, அதே மாதிரி அத தாண்டி அதுக்கோட நெக்ஸ்ட் லெவலா நான் இன்வெஸ்டிங்கா பார்க்குறேன். ஓகேங்களா? இது வேற, அது வேற அப்படின்னு கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா, இந்த புக்கோட ஸ்டார்ட்டிங்லயே சொல்லியிருப்பாங்க. நம்ம சேவ் பண்ணாம இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ சேவிங்ஸோட அடுத்த ஸ்டேஜ் தான் இன்வெஸ்டிங் அப்படிங்கிறது. அந்த மாரி இன்வெஸ்டிங்கும் ஒரு நல்ல ஹேபிட். அத நம்ம வந்து பேசிக்கா கத்துக்கணும். ஓகேங்களா? அதே பொழப்பு அப்படின்னு நான் சொல்ல வரல. ஓகே. நம்மளோட ஜர்னில ஓகேங்களா? எப்படி சம்பாரிக்கிறத ஒரு முக்கியமான வேலையா, ஒரு பங்கா வச்சிருக்கோமோ, அதே மாரி நம்ம சம்பாரிக்கிற அமௌண்ட்ல ஒரு ஒரு சர்டைன் அமௌண்ட்ட இன்வெஸ்ட் பண்றதையும் நம்ம வந்து ஒரு நல்ல ஹேபிட்டா கொண்டு வரணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலேட்டரி பாடிஸும் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அவேர்னஸ அவங்க கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? சோ அப்பதான் நெறைய பேருக்கு இத கொண்டு போய் சேர்க்க முடியும். அதே நேரத்துல அவங்க ஃபர்ஸ்ட் 2 வேலை சொன்னேன் இல்லீங்களா? அத ஸ்ட்ரிக்ட்டா அவங்க பண்ணா தான் மக்கள் இதுக்குள்ள வரவங்க. ஓகே. ஒரு பக்கம் இதுக்குள்ள வர வைக்கிற ஒரு வேலைய பார்த்தாலும், இன்னொரு பக்கம் ஆல்ரெடி இதுக்குள்ள இருக்கிறவங்க பிரச்சனையில மாட்டிக்காமலும் பார்த்துக்கணும். ஒரு வேளை மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா, அவங்கள காப்பாத்துற வேலையும் அவங்க பார்க்கணும். இப்ப நம்ம ஜேசன் ஸ்பீக்கோட கருத்து என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா, இவர் இந்த கமெண்ட்ரி எழுதுற டைம்ல இதே மாதிரியான ஒரு 4 பெரிய தப்புகள பத்தி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஸோ அதுக்கு அவர் வந்து வேற எக்ஸாம்பிள்ஸ பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணியிருக்காரு. ஸோ மெயினா ஸ்டார்ட்டிங்லயே பார்த்தீங்கன்னா, அவர் அந்த கோர் லெசன பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாரு. அது என்ன அப்படின்னா, ஸோ 2 கண்ணுமே முக்கியம் அப்படிங்கிறாரு. ஒரு கண்ணு வந்து எக்ஸைட்மென்ட், ஸ்டோரி, பாப்புலாரிட்டி. ஓகேங்களா? இந்த ஒண்ண தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் வந்து பார்க்குறாங்க. இன்னொரு கண்ணா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஃபேக்ட், நம்பர்ஸ், பேலன்ஸ் ஷீட் இது எல்லாமே. இப்ப இதுல ஏதாவது ஒண்ணு மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா, அந்த இடத்துல அந்த முடிவு தப்பா போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அண்ட் அத தான் மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் பண்றாங்க. பட் நம்ம அந்த தப்ப பண்ணாம 2 விஷயத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வராரு. இப்ப கிரஹம் எக்ஸ்பிளைன் பண்ணதுல அந்த 4 மோசமான தவறுகள் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வெளியில பார்க்கறதுக்கு ரொம்ப பெரிய கம்பெனி மாதிரி இருந்தாலும்
ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே வீக்கா இருந்திருக்காங்க. 2வது அதிக கடன் வாங்கி பெரிய எம்பையரை பில்ட் பண்ணி தோத்து போனவங்க. 3வது சின்ன கம்பெனி பெரிய கம்பெனிய வாங்குறது. 4வது ஹைப்ப மட்டும் நம்பி வொர்த்தே இல்லாத கம்பெனிய பப்ளிக்குக்கு செல் பண்றது. நான் ஏற்கனவே சொன்னேன், இது மாதிரி நம்ம ஹிஸ்டரிய எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்திருக்கும். அதுல அவரு இந்த புக்கோட ஃபைனல் எடிஷன் இருக்கு இல்லீங்களா? அது எழுதுற டைம்ல இருந்த மோஸ்ட் ரீசன்ட் எக்ஸாம்பிள்ஸ் அது அந்த இயர் எல்லாம் வச்சு நம்ம பார்க்கிறப்போ, ரீசென்ட்டா நடந்ததுல இருந்து தான் எடுத்திருக்காருங்கிறது கிளியரா புரியுது. இப்ப கமெண்ட்ரி எழுதும்போது ஜேசன் ஸ்பீக்கும் அதே தான் சொல்றாரு. ஓகேங்களா? இந்த விஷயம் திரும்ப திரும்ப நடந்துகிட்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அவரு இதுக்கான மாடர்ன் எக்ஸாம்பிள்ஸ இன்க்ளூட் பண்றாரு. அதுக்கு அவரு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிற கம்பெனி என்ன அப்படின்னா, லூசென்ட் டெக்னாலஜிஸ். 2000ல மத்த ஸ்டாக்ஸ கம்பேர் பண்ணும்போது மெனி இன்வெஸ்டர்ஸ் இந்த கம்பெனியோட ஸ்டாக்ஸ வந்து பாத்தீங்கன்னா வச்சிருந்தாங்க. சோ இந்த கம்பெனியோட டோட்டல் வொர்த் மட்டுமே $192.9 பில்லியன் இருந்திருக்கு. அந்த டைம்ல அமெரிக்காவோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் அட்மையர்டு கம்பெனில ஒன்னா இந்த கம்பெனி இருந்திருக்கு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ சைஸ்ல ஒரு கம்பெனி பெருசா இருந்தாலே அது வந்து சேஃப் ஆனது. அதே மாதிரி ஒரு கம்பெனி பாப்புலரா இருந்தாலே அந்த கம்பெனியோட ஸ்டாக் வந்து குவாலிட்டியானது அப்படிங்கிற ஒரு பொதுவான மனநிலை பாத்தீங்கன்னா இருக்கு. ஆனா இது 2மே தப்பு. ஆக்சுவலி இந்த கம்பெனில இருந்த பிரச்சனை என்ன அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் இந்த கம்பெனிய ஒரு நம்பிக்கையின் பேர்ல தான் பாத்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. அந்த கம்பெனியோட பிசினஸ நம்பியோ, அந்த கம்பெனியோட ஃபியூச்சர நம்பியோ வாங்கல. இந்த கம்பெனி குரோமாட்டஸ் நெட்வொர்க் அப்படிங்கிற ஒரு கம்பெனிய $4.8 பில்லியன் பாத்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. இந்த அமௌண்ட்ல $4.2 பில்லியன் அந்த கம்பெனியோட குட்வில்ல நம்பி பாத்தீங்கன்னா அவங்க வந்து கொடுத்திருக்காங்க. பட் அந்த கம்பெனிய பொறுத்தவரைக்கும் ஒரு 150 எம்ப்ளாயீஸ் மட்டும் தான் இருந்திருக்காங்க. கஸ்டமர்ஸோ, ரெவென்யூவோ பாத்தீங்கன்னா இல்லவே இல்ல. அண்ட் இதுல எந்த ஒரு குட்வில்லும் இல்ல. பியூரா ஹோப் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. ஒருவேளை அவங்க எடுத்த டிசிஷன் தப்பா மட்டும் போச்சு அப்படின்னா, அதுக்கு அவங்க அதிக விலை குடுக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் அதுதான் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நடந்தும் இருக்கு. அடுத்து இந்த கம்பெனி பண்ணதுதான் ஹைலைட்டே. இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, கஸ்டமர்ஸ்க்கு அந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ட வாங்குறதுக்கு $1.5 பில்லியன் வந்து கடனா குடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம $350 மில்லியன் கஸ்டமர் லோனுக்கு இந்த கம்பெனி கேரண்டியும் பாத்தீங்கன்னா குடுத்திருக்காங்க. அதாவது கஸ்டமர்ஸ் கிட்ட காசே கிடையாது. சரிங்களா? சேல்ஸ வந்து ஆர்டிபிஷியலா இவங்களே பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணிருக்காங்க. ஒருவேளை அந்த லோன கஸ்டமர்ஸ் திரும்ப குடுக்கல அப்படின்னா, இதனால பாதிக்கப்பட போறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா லூசென்ட் தான். இதுலயே வந்து டேஞ்சர் என்ன இருக்குன்றது தெரிஞ்சிருது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் ஒரு கடை வச்சிருக்கேன். அந்த கடை வச்சிருக்கிறதே அந்த கடையில பொருள வித்து லாபம் பண்ணணும் அப்படின்னு தான். சரிங்களா? என் கடைக்கு ஆளே வரமாட்றாங்க அப்படின்னு சொல்லி, ஏற்கனவே அந்த கடை வைக்கிறதுக்கு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி காசுலாம் வச்சு தான் பொருளெல்லாம் வாங்கி போட்டுருக்கேன். இப்ப அந்த பொருள வாங்குறதுக்கு கடைக்கு கஸ்டமர்ஸ் வாங்க, நான் காசு தரேன். அந்த காச வச்சு பொருள வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்றதும், நான் காசே இல்லாம ஃப்ரீயா அந்த பொருள கடை பிசினஸ் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக குடுக்குறதும் ஒண்ணுதான். அதாவது கிரெடிட்ல குடுக்குற மாரி. நீங்க கடன அப்புறம் குடுங்க, அப்புறம் குடுங்கன்ட்டு பல்க்கா வந்து ப்ராடக்ட்ட வித்துட்டு, அந்த கஸ்டமர் வந்து காசு திரும்ப குடுக்காம போயிட்டாங்கன்னா, அந்த நஷ்டத்த யார் வந்து ஈடுகட்டணும்? அந்த கடை வச்சிருக்க நான் தான். இதே தான் அங்கேயும் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. அடுத்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்னா, எக்ஸ்பென்ஸ எல்லாத்தையுமே அசெட் அப்டின்னு வந்து இவங்களோட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மென்ட்ல மறைச்சிருக்காங்க. சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணதுக்கான காஸ்ட்ட எக்ஸ்பென்ஸ்ல தான் போடணும். ஓகேங்களா? இது எல்லாமே ரெகுலரா இருக்கிற எக்ஸ்பென்ஸ் தான். ஆனா அது ஒரு அசெட்டா பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா, இது வந்து நம்மளோட ப்ராஃபிட்ட டிக்ரீஸ் தான் பண்ணும். ஓகேங்களா? இப்படி பண்ணதுனால அவங்களோட ஏர்னிங்ஸ் வந்து பார்க்க பெட்டரா இருந்தாலும், உண்மையாலேயே அவங்களோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கல. கடைசியா என்னாச்சு அப்படின்னா, குரோமாட்டிஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலா ஷட் டவுன் ஆயிடுச்சு. ஏன்னா எந்த கஸ்டமர்ஸும் இல்ல. 2001ல கிட்டத்தட்ட 16.2 பில்லியன் அளவுக்கு லாஸ். 2002ல $11.9 பில்லியன் பார்த்தீங்கன்னா லாஸ். இந்த லாஸ்க்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான காரணம் ஒரு பக்கம் கஸ்டமர்ஸ் வந்து அந்த டெப்ஸ சரியா கிளியர் பண்ணல. அடுத்து இந்த கம்பெனியோட குட்வில்ல நம்பி அவங்க ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட், அடுத்தது சாஃப்ட்வேர் அசெட் அப்படின்னு இவங்க ஃபேக் பண்ணது, இது எல்லாமே தான். 2000ல $51ல இருந்த கம்பெனியோட ஸ்டாக் பிரைஸ் அப்படிங்கிறது 2002ஓட கடைசியில ஜஸ்ட் $1.26 பாத்தீங்கன்னா மாறி இருக்கு. சோ கிட்டத்தட்ட 190 பில்லியன் அளவுக்கு மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறது 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா காணாம போச்சு. அதாவது $193 பில்லியன் அளவுக்கு வொர்த்தான கம்பெனி 190 பில்லியன் லாஸ் ஆகி வெறும் 3 பில்லியன் கிட்ட தான் பாத்தீங்கன்னா இருந்திருக்கு 2.5 வருஷத்துல. சோ இந்த எக்ஸாம்பிள் எதுக்காக அப்படின்னா, பெரிய கம்பெனியா இருந்தா அவங்க வந்து சர்வைவ் ஆகிருவாங்க. அந்த கம்பெனியை நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த கம்பெனிக்கு ஒண்ணுமே ஆகாது. ஸ்டாக் மார்க்கெட் வந்து சேஃப் இல்லைன்னு சொல்லுவாங்க தான். பட் ஆனா இந்த மாதிரி பெரிய கம்பெனிலாம் இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம பணம் சேஃபா தான் இருக்கும் அப்படிங்கிற தாட் இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு இந்த கம்பெனி ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இருக்கும். ஏன்னா 190 பில்லியன் அப்படிங்கிறது ஒரு சின்ன அமௌண்ட் கிடையாது. அதுவும் வந்து
25 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப இன்னைக்கு கால்குலேட் பண்ணீங்கன்னா அந்த கம்பெனியோட வொர்த் என்னன்னு பாருங்க. அவ்ளோ பெரிய கம்பெனி, அதுவும் இவ்ளோ வொர்த் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த கம்பெனி பாப்புலரா தான் இருந்திருக்கும் ஆப்வியஸா. அப்படிப்பட்ட கம்பெனியே ஒண்ணுமே இல்லாம போயிருக்கு. சோ நம்ம தான் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இது எல்லாமே ரியல் வேல்யூ இல்ல அப்படிங்கிறத. 2வது டாக்கோ இன்டர்நேஷனல் அப்படிங்கிற கம்பெனி. இது வெளிய இருந்து பார்க்கிறதுக்கு ஒரு மிராக்கிள் கம்பெனி மாதிரி இருந்திருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1997ல இருந்து 2001க்குள்ள மட்டும், அதாவது இந்த 4 வருஷத்துல கிட்டத்தட்ட $37 பில்லியன் கம்பெனிஸ வாங்குறதுக்காக மட்டுமே இவங்க வந்து செலவு பண்ணியிருக்காங்க. ஒரு வருஷத்துல சொன்னா நம்ப மாட்டீங்க. 200 கம்பெனிய பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. அதாவது 2 நாளைக்கு ஒரு கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு இருந்திருக்காங்க. இதனால இவங்களோட ரெவென்யூ அப்படிங்கிறது 7.6 பில்லியன்ல இருந்து 34 பில்லியனா பார்த்தீங்கன்னா இன்கிரீஸ் ஆச்சு. இவங்களோட ஆப்பரேட்டிங் இன்கம் வந்து லாஸ்ல போயிட்டு இருந்தது. இப்ப 6.2 பில்லியன் ஆகியிருக்கு. அண்ட் மார்க்கெட் வேல்யூமே 114 பில்லியனா பார்த்தீங்கன்னா மாறி இருக்கு. சோ வெளிய இருந்து பார்க்குற மார்க்கெட்டுக்கு என்ன தோணும்? இந்த கம்பெனி ஃபாஸ்ட்டா குரோ ஆகுது. அப்ப பிசினஸ் சூப்பரா போயிட்டு இருக்கு. நெறைய கம்பெனிய வாங்குறாங்க. அப்ப மேனேஜ்மென்ட் வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு தான் தோணும். அகைன் இதுவும் பார்த்தீங்கன்னா, தப்பான ஒரு பார்வை தான். சோ இதுல மறைஞ்சிருக்கிற பிரச்சனை என்ன அப்டின்னா, ஒவ்வொரு வருஷமும் இந்த கம்பெனி ஸ்பெஷல் சார்ஜஸ் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, அதிக அளவுல ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுலயும் இந்த அக்யூசேஷன் சம்பந்தமா பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட ஸ்பெஷல் சார்ஜஸ் அப்டிங்கிறத இன்க்ளூட் பண்ணிட்டே இருக்காங்க. காமனா அத வந்து ஒரு 3 ஃபார்ம்ல அவங்க வந்து கொண்டு வராங்க. எப்டின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து மெர்ஜர், இல்ல ரீஸ்ட்ரக்சரிங், இல்ல நான் ரெக்கரிங் காஸ்ட் அப்டின்னு சொல்லி அத போட்டுர்றாங்க. 2வது இம்பேர்மென்ட் ஆன் லாங் டெர்ம் அசெட் அப்படின்னு கொண்டு வராங்க. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த அசெட் வந்து சடனா வந்து வொர்த்லெஸ்ஸா போயிரும். 3வது அக்யூசேஷனுக்கு முன்னாடி பண்ற ரிசர்ச்க்கான செலவா பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. இது கேட்கறதுக்கு ஏதோ சிம்பிளா இருக்கு அப்படிங்கிற மாரி தோணுனாலும், இதுக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனை ரொம்ப பெருசு அப்படின்னு ஜேசன் சொல்றாரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லீங்களா, அந்த டைப்ல சார்ஜஸ் அப்படிங்கிறது 5 வருஷத்துல 4 தடவ பார்த்தீங்கன்னா வந்துருது. அண்ட் இதுக்கு அவங்க போட்டிருக்க சார்ஜஸோட டோட்டல் வேல்யூ மட்டும் $2.5 பில்லியன் இருந்திருக்கு. 2வது டைப்புக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட், அதாவது சார்ஜஸா பார்த்தீங்கன்னா $700+ மில்லியன் இருந்திருக்கு. அண்ட் ஃபைனல் கேட்டகரிக்கு ஒரு $500 மில்லியன் பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. இது எல்லாமே வந்து ஒரு ஒன் டைம் காஸ்டா தான் ஆக்சுவலா இருந்திருக்கணும். ஓகேங்களா? அப்படி இருந்திருந்தா பிரச்சனை இல்லங்கிற மாரி தான் சொல்றாரு. ஆனா வருஷா வருஷம் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆயிட்டு இருக்கு. ஆக்சுவலா இதெல்லாமே வந்து ஒரு ஸ்பெஷல் காஸ்ட்லாம் கிடையாது. நார்மலா பிசினஸ்க்கு நடக்கிற எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த இடத்துல ஒரு புத்திசாலி இன்வெஸ்டர் என்ன கேட்கணும் அப்படின்னா, இப்ப மத்த கம்பெனிஸ அக்வயர் பண்றது, வாங்குறது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி, ஒரு நல்ல பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, ஏன் வந்து அதனால வர பிரச்சனைகள சமாளிக்கிறதுக்காக ஒரு வருஷமும் அந்த கம்பெனி $750 மில்லியன் செலவு பண்ணணும் அப்படின்றத பார்க்கணும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் இப்போ இவங்களோட உண்மையான பிசினஸே இந்த மாதிரி இருக்கிற மத்த பிசினஸ வாங்குறது தான் அப்படின்னா, அத ஏன் நான் ரெக்கரிங் காஸ்ட்டா போடணும்? ஏன்னா நான் ரெக்கரிங் அப்படின்னாலே ரிப்பீட் ஆகாத காஸ்ட் இது. ஒன் டைம் காஸ்ட் தான் இது அப்படின்ற மாரி அர்த்தம். சரிங்களா? அப்புறம் ஏன் அவங்க வந்து ஒவ்வொரு தடவையும் அத வந்து அது ஆக்சுவலி ரெக்கரிங் காஸ்ட். ஆனா அவங்க அத சொல்றது நான் ரெக்கரிங் காஸ்ட் அப்படின்னு தான். ஏன் அவங்க அத அப்படி சொல்லணும் அப்படிங்கறத யோசிக்கணும். இன்னொரு பக்கம் வருஷா வருஷம் இவங்களோட ஏர்னிங்ஸ இந்த மாரி கம்பெனிஸ வாங்கி வாங்கி அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருந்தாங்க அப்படின்னா, பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ எப்படி ஃபர்ஸ்ட் ஒருத்தரால நம்ப முடியும்? அதுல நம்பிக்கை இல்ல அப்படின்னாலே ஃபியூச்சர் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா கேள்விக்குறியாகிரும். சோ இவங்களோட இந்த ஆக்டிவிட்டினால இவங்களோட ஏர்னிங்ஸ பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கவே முடியல. ஏன்னா இவங்க என்ன பண்றாங்கன்னா, பாஸ்ட் வேல்யூவவே பார்த்தீங்கன்னா மாத்துறாங்க. ஓகேங்களா? அதாவது இப்ப இந்த வருஷத்தோட ரிப்போர்ட் வருதுன்னா, போன வருஷத்தோட ரிப்போர்ட்ல நான் ரெக்கரிங் சார்ஜஸ் அப்படின்னு புதுசா பார்த்தீங்கன்னா மாத்துறாங்க. அவங்களோட எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையுமே கேட்டகரி விட்டு கேட்டகரி மாத்திக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து. இதனால பாஸ்ட் ஏர்னிங்ஸும் சரி, கரண்ட் ஏர்னிங்ஸும் சரி புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. கிளியராவும் இல்ல. அதனால ஃபியூச்சர் ஏர்னிங்ஸ கெஸ்ஸும் பண்ண முடியல. அதனால அந்த ஸ்டாக்கோட ரியல் வேல்யூ என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியல அப்படின்னு ஜேசன் சொல்றாரு. கடைசியா அந்த கம்பெனி 2002ல $9.4 பில்லியன் லாஸ் பண்ணிருக்காங்க. ஸ்டாக் பிரைஸும் வந்து ஒரு $59ல இருந்து கிட்டத்தட்ட $17க்கு பார்த்தீங்கன்னா போச்சு. ஒரே வருஷத்துல கிட்டத்தட்ட 70%க்கு மேல லாஸ் ஆச்சு. மறுபடியும் ஒரு growth ஸ்டோரியும் அக்கவுண்டிங் மேஜிக்கும் ஃபெயில் ஆச்சு. அண்ட் இந்த தடவையும் அதுக்கான விலைய இன்வெஸ்டர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா குடுத்திருக்காங்க. ஒரு கம்பெனி தன்னோட வேல்யூவ பில்ட் பண்றதும், அவங்க இன்னொரு பிசினஸ பை பண்றதும் எப்பவுமே ஒண்ணு கிடையாது. இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்யூசேஷன் பண்ணலாம், பண்ண வேணாம் அப்படின்னு சொல்ல வரல. பட் அது எதுக்காக பண்றாங்க? அத வச்சு அவங்களோட ஃபியூச்சர் பிளான் என்ன? அத பண்ற டைம்ல ஆல்ரெடி அந்த கம்பெனி
அதாவது அக்வயர் பண்ண போற கம்பெனி, வாங்க போற கம்பெனி என்ன நிலைமையில இருக்கு, அவங்க வாங்குற கம்பெனி என்ன நிலைமையில இருக்கு, இத வாங்குனா இவங்களோட பிசினஸ் வந்து பெட்டர் ஆகுமா, எல்லாமே பார்த்துட்டு தான் நம்ம வந்து இன்வெஸ்டே பண்ணணும். 3வது அமெரிக்கா ஆன்லைன் இன்கார்பரேட்டட், ஷார்ட்டா AOL அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த கம்பெனி டைம் வார்னர் இன்கார்பரேட்டட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை வந்து பாத்தீங்கன்னா வாங்குறாங்க. சோ வாங்குறதன் மூலமா இந்த ரெண்டு கம்பெனியும் வந்து மெர்ஜ் ஆகிறதுக்கு ஒரு டீலை வந்து இனிஷியேட் பண்றாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வருதுன்னு பாத்தீங்கன்னா ஜான்வரி 10, 2000ல வருது. சோ டீல் வந்து $156 பில்லியன். ஓகேங்களா, இதை யாரு கொடுக்கணும் அப்படின்னா AOL கொடுக்கணும். ஓகே, இவங்க வந்து ஒரு இன்டர்நெட் கம்பெனி. டைம் வார்னர் அப்படிங்கிறது மூவிஸ், டிவி, மியூசிக், மேகசின், கேபிள் இதெல்லாம் இந்த ஃபீல்டுல இருக்கிற ஒரு கம்பெனி. சோ இந்த டீல் நடக்கிற டைம்ல டைம் வார்னர் வந்து கொஞ்சம் பெரிய கம்பெனி. அவங்களோட அசட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $51.2 பில்லியன் இருந்திருக்கு. ரெவன்யூ வந்து $27.3 பில்லியன் இருந்திருக்கு. அவங்கள கம்பேர் பண்ணும்போது AOL வந்து பாத்தீங்கன்னா அசட் வேல்யூல $10.3 பில்லியன் தான் இருந்திருக்கு. ரெவன்யூ வந்து ஜஸ்ட் வந்து ஒரு $5.7 பில்லியன் தான் இருந்திருக்கு. பட் இந்த டேட்டாவை ஸ்டாக் மார்க்கெட்ல மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிட்டாங்க. சோ இதுல ஆக்சுவலா வின் பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா AOL தான். ஏன் அப்படின்னா இவங்களோட ஸ்டாக் வந்து அவங்களோட ஏர்னிங்ஸை கம்பேர் பண்ணும்போது அந்த டைம்ல 164 மடங்கு ஹை ரேட்ல பாத்தீங்கன்னா ட்ரேட் ஆகிருக்கு. பட் டைம் வார்னர் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் அவங்களோட ஏர்னிங்ஸை விட ஒரு 50 மடங்கு ரேட்ல தான் பாத்தீங்கன்னா ட்ரேடே ஆகிருக்கு. இதுல இந்த பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோல இந்த AOL வந்து பெருசா இருந்த காரணத்தினால அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஏன் அவங்களுக்கு அதிகமா இருந்துச்சு? ஏன்னா இவங்க வந்து இன்டர்நெட் பேஸ்டான ஒரு கம்பெனி. இது வந்து டைம் வார்னர் அப்படிங்கிறது ஒரு ஓல்டு மீடியா அப்படிங்கிறதுனால மார்க்கெட்ல அதுக்கு தான் வந்து மவுஸ் ஜாஸ்தி. சோ இதனால ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு, அதாவது AOL-ஓட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு மெர்ஜ்டு கம்பெனியோட 55% பாத்தீங்கன்னா கிடைச்சது. என்னதான் டைம் வார்னரை விட இந்த AOL வந்து 5 மடங்கு சின்ன கம்பெனியாவே இருந்தாலும் இந்த ரெண்டு கம்பெனியும் மெர்ஜ் ஆகுறதுல டைம் வார்னர் கம்பெனியோட இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ஓல்டு மீடியால இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு இன்டர்நெட் கம்பெனி நம்மளோட கம்பெனியை வாங்க போகுது அப்படிங்கிறதுல ஒரே குதூகலமா தான் இருந்திருக்காங்க. பட் அதுக்கு பின்னாடி இந்த பிரச்சனை என்ன அப்படின்னா ஓனர்ஷிப் இம்பேலன்ஸ். ஒரு ஸ்மால் கம்பெனி ஒரு லார்ஜ் கம்பெனியை பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண போறாங்க இதுக்கப்புறம். அது மட்டும் இல்லாம அக்கௌண்டிங்ல சில குளறுபடிகள் இருக்கிறதும் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு. அதுக்காக செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட அக்கௌண்டிங் பிராக்டிஸையும் பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. சோ இந்த AOL-ஓட பாதிக்கும் மேற்பட்ட அசட்ஸ் எல்லாமே டெக் ஸ்டாக்ஸ்ல தான் பாத்தீங்கன்னா இருந்திருக்கு. ஒருவேளை டெக் ஸ்டாக்ஸோட பிரைஸ் வந்து ஃபால் ஆச்சு அப்படின்னா AOL-ஓட பேலன்ஸ் ஷீட்டே பாத்தீங்கன்னா டோட்டலா கொலாப்ஸ் ஆகிரும். சோ ஃபைனலி இந்த மெர்ஜர் வந்து ஜனவரி 2001ல வந்து பாத்தீங்கன்னா நடந்துச்சு. சோ அந்த வருஷமே அந்த லாஸ் அப்படிங்கிறது, இந்த மெர்ஜ் ஆன கம்பெனியோட லாஸ் அப்படிங்கிறது $4.9 பில்லியன் இருந்திருக்கு. அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $100 பில்லியன் அளவுக்கு லாஸ் ஆகியிருக்கு. வரலாற்றிலே இதுதான் வந்து இருக்கிறதுலே பெரிய கார்ப்பரேட் லாஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த லாஸுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமே AOL-ஓட இன்ஃப்ளேட்டட் பிரைஸ் தான். ஏன்னா அந்த ஸ்டாக் வந்து ரொம்ப ஹை வேல்யூல பாத்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. சோ கடைசியா கிட்டத்தட்ட 80% வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு லாஸ் தான் வந்திருக்கு. சோ ஒரு அல்டிமேட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு அல்டிமேட் லாஸா பாத்தீங்கன்னா மாறி இருக்கு. லாஸ்ட் அண்ட் ஃபைனலி eToys அப்படிங்கிற ஒரு கம்பெனி, இது வந்து அந்த IPO-ல ஃபெயில் ஆனதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, சோ முழுக்க முழுக்க ஐபிலே பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து செல் ஆகியிருக்கு. அதாவது பப்ளிக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. மே 1999 வந்து IPO ஆஃபர் பண்ற டேட். சோ IPO பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 70. மொத நாளே, அதாவது லிஸ்ட் ஆகிற ஃபர்ஸ்ட் டேவே பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து $76.56 க்ளோஸ் ஆகியிருக்கு. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? ஒரே நாள்ல இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு கிட்டத்தட்ட 300% பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும். சோ இந்த ஐபிஓட மார்க்கெட் வேல்யூ மட்டும் $7.8 பில்லியன் பாத்தீங்கன்னா இருந்திருக்கு. வால் ஸ்ட்ரீட்டே இந்த கம்பெனியை தலையில தூக்கி வச்சுட்டு பாத்தீங்கன்னா கொண்டாடிட்டு இருந்த டைம் அது. சரி, ஓகே, இந்த eToys ஆக்சுவலா என்ன மாதிரியான ஒரு பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா, அந்த கம்பெனி இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து மொத்தமாவே அவங்களோட சேல்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 30.6 மில்லியன் தான் இருக்கு. ஓகேங்களா, பில்லியன்லாம் இல்ல, உண்மையாலே மில்லியன்ல தான் இருந்திருக்கு. டோட்டலா அந்த கம்பெனி பண்ண லாஸ் தான் இன்னும் ஹைலைட். அவங்களோட டோட்டல் சேல்ஸை விட அதிகம் $30.8 மில்லியன் பாத்தீங்கன்னா லாஸ் பண்ணிருக்காங்க. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்னா அவங்க ஒவ்வொரு டாலருக்கு ஒரு பொருளை செல் பண்ணும் போதும் $2 நஷ்டத்தை பாத்தீங்கன்னா சம்பாதிக்கிறாங்க. இது மாதிரி ஏதாவது ஒரு பிசினஸ் மாடலை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல இது மாதிரி எங்கேயாவது நடக்குமா? இப்ப நான் ₹1 பொருளை வித்தேன்னா அதுல எனக்கு 50 காசு வந்து லாபம் வருது அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கு? ₹1 நான் பொருளை விக்கிறதுனால எனக்கு வந்து $2 நஷ்டமாகுது அப்படின்னா கேட்கறதுக்கு எப்படி இருக்கு? சோ இவங்க பண்றதுக்கு பேரு பிசினஸ் கிடையாது. ஆக்சுவலா இவங்க காசை கரியாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதெல்லாம் ஹைலைட் இல்ல. இதுக்கப்புறம் இவங்க பண்ணது தான் இன்னொரு பெரிய ஹைலைட். ஏற்கனவே இவங்க ஒரு பக்கம் லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு கம்பெனி, ஓகேங்களா,
பேபி சென்டர் அப்படின்னு ஒரு கம்பெனி. அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ல தான் போயிட்டு இருக்காங்க. $205 மில்லியன் கொடுத்து பாத்தீங்கன்னா அந்த கம்பெனியை வாங்குறாங்க. ஏற்கனவே இவங்க வாங்குற டைம்லயே அவங்க ஏர்ன் பண்ண அமௌண்ட்டையும் பாத்தீங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பாத்தீங்கன்னா லாஸ் பண்ணிட்டாங்க. சோ ஏற்கனவே வந்து ஈட் டாய்ஸோட ஷேர்ஸ் வந்து வெளியே பப்ளிக்கு ஆஃபர் பண்ணதுல 102 மில்லியன் ஷேர்ஸ் இருக்கு. இது பத்தாதுன்னு மேனேஜ்மெண்ட்டுக்கு ரிசர்வ் பண்ண ஷேர்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா ஷேர்ஸ் மட்டும் 40.6 மில்லியன் ஷேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்காங்க. சோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த கம்பெனியை வாங்கினதுக்கு அப்புறமா ஃபியூச்சர்ல அந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் வந்து அந்த 143 மில்லியன் ஷேர்ஸ்க்கு வந்து ஸ்பிளிட் ஆகும். அப்ப இந்த பெர் ஷேர் ஏர்னிங்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கம்மியாக தான் செய்யும். ஆனா இதெல்லாம் பாப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஸ்டாக் பிரைஸ் ஏறி இருக்கா இறங்கி இருக்கா அதை மட்டும் சொல்லுங்க, இல்ல நான் அதை மட்டும் தான் பாப்பேன் அப்படின்னு தான் பாத்தீங்கன்னா உட்கார்ந்துட்டு இருந்திருப்பாங்க. அண்ட் கடைசியா டாய்ஸ் ஆர் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட வந்து பாத்தீங்கன்னா டாய்ஸை வந்து கம்பேர் பண்ணி காட்டுறாரு ஜேசன். சோ டாய்ஸ் ஆர் அப்படிங்கிற கம்பெனி வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்காங்க, சேல்ஸும் பெருசா இருக்கு, உண்மையாலே கடை வச்சிருக்காங்க, கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறது உண்மையாலே பாத்தீங்கன்னா அந்த கம்பெனில நடக்குது. ஆனா இந்த பக்கம் டாய்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல நஷ்டத்தை தான் பண்ணிட்டு இருக்காங்க, சேல்ஸும் ரொம்ப கம்மியா இருக்கு, பிசினஸ் மாடல் அப்படின்னும் பாத்தீங்கன்னா பெருசா எதுவுமே இல்ல. பட் ஸ்டில் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேர்ல யாரு பெருசு அப்படின்னு பாத்தீங்கன்னா டாய்ஸ் தான். இதுக்கு பின்னாடி ஏதாவது வேல்யூ இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க, பியூர் ஸ்பெகுலேஷன் மட்டும் தான் இருக்கு. ஹைலைட் என்னன்னா 2001 இந்த கம்பெனி பேங்க்ரப்டசிக்கு ஃபைல் பண்றாங்க, அதாவது திவால் ஆகிட்டாங்க. கிட்டத்தட்ட $400 மில்லியன் அளவுக்கு பாத்தீங்கன்னா லாஸ் ஆச்சு. இதை விட கொடுமை என்னன்னா $86 இருந்த ஸ்டாக்கோட பிரைஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல முடியாது, $0.01, அதாவது ஒரு சென்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா போச்சு. சோ கடைசியா ஜேசன் ஸ்பீக் என்னதான் சொல்றாரு அப்படின்னா, நம்பர் 1 சைஸ் மட்டுமே நம்மள வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல பாதுகாக்காது. ஓகே, சைஸ் அப்படிங்கறத சேஃப்டியா பார்க்கவே பார்க்காதீங்க. ரெண்டாவது, வேல்யூவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். எப்ப நம்ம ஒரு ஸ்டாக்கை பை பண்ணாலும் சரி, செல் பண்ணாலும் சரி, இல்ல பை பண்ணி ஹோல்ட் பண்ணாலும் சரி, வேல்யூவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எக்காரணம் கொண்டும் அதை நம்ம ஸ்கிப் பண்ணவே கூடாது. மூணாவது, ப்ராஃபிட் இல்லாத growth அப்படிங்கிறது ரொம்ப 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 டேஞ்சரஸானது. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலி டைல்யூஷன் அப்படிங்கிறது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்ல இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு தலைவலியா தான் இருக்கும். ஏன்னா அவங்களோட ரியல் வேல்யூ அப்படிங்கிறது இதனால கம்மியாகும். நீங்க ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்டிங் பண்ண ஆர்வமா இருக்கீங்களா? எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கறது தெரியல அப்படின்னாலும் சரி, இல்ல எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கறது தெரியல அப்படின்னாலும் சரி, இல்ல ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியால இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, கவலையே படாதீங்க, நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. நம்மளோட அடுத்த வீடியோல இந்த புக்கோட 18th சாப்டர் பத்தி டீடைல்டா பார்க்கலாம். சோ அந்த வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க வீடியோஸ் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோல நாங்க சொன்ன விஷயங்களா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு தோணுச்சு அப்படின்னா வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க. இன்வெஸ்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னும் நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். Until then, stay tuned.